ஹாய் நண்பா, இன்றைக்கி நான் ஒரு நியூ மான்வாவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மான்வாவோட நேம் ஐ சேஞ்ச்டு மை லைஃப் பை சைங்கின். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே 2 அழகான பொண்ணுங்க தான் காமிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு பேர் லூ. அந்த பொண்ணு ஜெய்கெல் சிட்டோட சப் மாஸ்டர். இன்னொரு பொண்ணு ஜாவோ டிச்சி. அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, மிஸ்டர் சாங், எங்களால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ பேர் சாங்லாங். இவன் ஜெய்கெல் சிட்டோட கேட் கீப்பர். அப்போ திடீர்னு ஒரு சத்தம், யாருங்க நீங்கள், எப்படி என்னை விட்டு தனியாக இப்படிலாம் பண்ணலாம், என்னையும் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு வராங்க யாரோ. அவங்க யாருன்னு பார்த்தா ஜெய்கெல் சிட்டோட மாஸ்டர் இவங்க தான். இவங்க பேர் ஜுன்ஹுவான். அவங்க சொல்கிறாங்க, என்னை ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே சொல்கிறான், நாங்கள் உன்னை ஜாயின் பண்ணிக்கணும்னா அந்த செக்ஸ் மாஸ்டர் நீ அந்த செக்ஸ் மாஸ்டர் போஸ்ட்டை வேணால் எனக்கு கொடு அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, இதெல்லாம் அநியாயமாக இருக்குது சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த 2 பொண்ணுங்களும், சாங்லாங் இதுக்கு மேலாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. பார்த்தா யாரோ கதவு தட்டுறமா சவுண்டு. இதெல்லாம் நம்ம ஜெய்கெல் சிட்டோட மெயின் கேட் தான் காமிக்கிறாங்க. அங்கே 2 பொண்ணுங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேர் பேசுகிறாங்க, என்ன இது, இந்த காலையிலேயே கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கு, ஒருவேளை டிசிப்ளின்லாம் அவங்க எடுக்கிறது இல்லையோ, ஆனால் இது நியூ டிசிப்ளின் எடுக்கிற டைம் தானே, ஒன்றுமே புரியலையே. இந்த ஜெய்கெல் செட்டு ரொம்ப பாப்புலரான செட்டு. இது 6 பெரிய செட்டில் ஒரு செட்டு. இங்கே இருக்க எல்லாருமே பொண்ணுங்க மட்டும்தான். இங்கே பசங்களே இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்க ஒரு பொண்ணுமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அதேமாதிரி அழகாகவும் இருப்பாங்க. அவங்களோட அழகில் குயின் பிரின்சஸ் இவங்களே ரொம்ப ஜெலஸாக இருப்பாங்க. அப்போ இன்னொரு பொண்ணு கேட்குறா, அப்போ அந்தளவுக்கு அழகாக இருப்பாங்கன்னா பசங்கள்லாம் இவங்களுக்கு எதிராக தானே இருப்பாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாம், இங்கே இருக்க எல்லா பசங்களுக்குமே இவங்க மேலே ஒரு கண்ணு, இவங்க வெளில போனாலும் வந்தாலும் அவனுங்கெல்லாம் விடாமல் பார்த்துன்னே இருப்பானுங்க, இந்த செட்டியை அடையணும்ல நிறைய பேர் சுற்றுறாங்க அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இன்னொரு பொண்ணு சொல்லுது, கிட்டத்தட்ட 1000 வருஷமாக இந்த செட்டில் ஒரு ஆம்பளை நாய் கூட இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். யாருமா அங்கே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவங்க ஸ்டன்னு, ஏன்னா இப்போ தானே ஆம்பளை நாய் கூட இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்கு, அவங்க எதுக்கு ஷாக்காக வரான்ட்டு பார்த்தா அவங்க 2 பேரும் ஐயோ பையன்ட்டு கத்திட்டே ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆமாம் நான் பையன்தான், என் பேர் சாங்லாங், நான் இப்போதைக்கு இந்த ஜெய்கெல் சிட்டோட கேட் கீப்பராக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கன்ஃபியூஸாக தான் இருப்பீங்க, ஏன் இவன் ஒரு பொண்ணுங்க செட்டில் கேட் கீப்பராக இருக்கான்ட்டு. இதெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. 3 நாளைக்கு முன்னாடி நைட்டு நான் பாத் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு உணர்வு, என்னன்னு பார்த்தா எனக்கு அடியிலேருந்து காற்று வர மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் ஆகி என்னை அப்படியே வானத்தில் விட்டுச்சு. நான் வானத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டே ஜெய்கெல் செட்டோட ஆன்சிஸ்டர் சிலை மேலே மோதிட்டேன். அங்கே இருக்கிற எல்லாருமே என் ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டாங்க. அந்த மூமெண்ட் அப்போ நான் நினச்சேன் செத்துருவோன்ட்டு. ஆனால் அப்போது ஒரு குரல் எனக்கு கேட்டுது, அவனை கொல்லாதீங்க, அவனை நான் தான் கேட் கீப்பரை அசைன் பண்ணியிருக்கேன், இனிமேல் அவன் தான் இந்த ஜெய்கெல் சிட்டோட கேட் கீப்பராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செக்ட் மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் நடந்து 3 நாள் ஆச்சு, எனக்கு இந்த கியூஏ எபிலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் என்ன தான் பண்ணுறது, ஆனாலும் நான் ஏன் இங்கே இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான காரணம் செக் லீடர். அவங்க செம்ம அழகாக இருக்காங்க, அவங்க கூட அந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்படி சிரிச்சிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. அப்படியே நெஞ்சில் கை வச்சுக்கிறான். எனக்கு என்னாச்சு மூச்சோடவே கஷ்டப்படுறான் ரொம்ப. அப்போ பார்த்தா திடீர்னு சிஸ்டம் ஹேஸ் ஆக்டிவேட்டட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. ஹாய் நண்பா, இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அவனோட இன்னர் கான்சியஸில் தான் இருக்கான். அப்போ காட் லெவல் சிஸ்டம் சைங்கின்னு சொல்லி வருது. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா இடம் இது, எங்கடா இருக்கான் சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு உருவம் வருது. அந்த பொண்ணு உருவம் சொல்லுது, ஹோஸ்ட் காட் லெவல் சிஸ்டம் சைங்கின் ஆகிடுச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று வந்திருக்கு, அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஹீரோ என்ன மிஷின் சொல்லி பார்க்குறான். பார்த்தா அதில் நடுராத்திரி செக் லீடரோட பெட்ரூமுக்கு போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. ரிவார்டு அன்னவுனு, பெனால்ட்டி டெத்துன்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் என்னடா விளாட்றீங்களாடா, நைட்டில் எப்படா நான் செக் லீடர் பிளேஸுக்கு போக முடியும், நான் 800 மீட்டருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்னை கறி துண்டு வெட்டுற மாதிரி வெட்டி போட்டுருவாங்கடா அப்படி சொல்லி ஹீரோடைய வாயை பிறந்துடுறான். செக் லீடர் ரூபுக்கு இந்த ஹைட்டு
ஐயையோ கண்டிப்பாக என்னை உயிரோடவே விடமாட்டாங்களே சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ அந்த சிஸ்டம் வந்து சொல்லுது, இங்கே பாருங்கள் என்னால் உங்களுக்கு டாஸ்க்கு கொடுக்க தான் முடியும், என்கிட்ட நெகோசியேட்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் போட்டுச்சு. நம்ம ஹீரோ கத்தினே வரான். அப்போ வந்து சிஸ்டம் சொல்லுது, நீங்கள் மட்டும் ஃபெயில் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அவனோட பாடிக்கு வந்துட்டான். அவனோட சோல் வந்து அவனோட பாடிக்கு வந்துச்சு. ஹீரோ கதறான், டேய் என்னடா இது, ஏன்டா எனக்கு போட்டு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறான். அப்படியே அந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீனில் ஜெட் கேர்ள் சிட்டோட மெயின் ஹால் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து வரான், அப்படியே பொறுமையாக ஒளிஞ்சு போகிறான். இப்போதைக்கு நம்மளை யாரையும் பார்க்கக்கூடாது, யாருன்னா பார்த்தாரா கண்டிப்பாக சட்டை போட்டு சாவ வச்சிருவாங்க, நம்ம யாருக்குமே தெரியாமல் பொறுமையாக ஒளிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய பொறுமையாக ஒளிஞ்சு போயின்னு இருக்கான். இப்போ வந்து அப்படியே சுற்றி அப்படி இப்படியே வந்துகிட்டே இருக்கான். அப்போ வந்து பார்க்குறான், என்னடா இடம் அது, எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட் மாஸ்டரோட வீட்டு வெளில தான் நிற்கிறான். டேய் வெளில நின்னாலாம் ஒத்துக்க மாட்டேங்காடா, ரூமுக்குள்ளே போய் தான் ஆகணுமா சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கதவை திறக்கிறான். பார்த்தா செட் லீடர் வந்து உட்காந்து கீழே கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அந்த லீடர் என்ன பண்ணுறா, இன்னும் தூங்கலையாவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த லீடருக்கு தெரிஞ்சிச்சு யாரோ வந்துட்டாங்கன்ட்டு. யார் அது, யாரோ இப்போ இங்கே வந்திருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் வந்து இப்போ கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கேன், இதில் வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பேக் ஃபயர் ஆகிடும், அவன் மொட்டை எதுனா பண்ணிட்டோம் கண்டிப்பாக நான் அவனை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட் லீடர் வந்து நினைக்கிறாங்க. ஹீரோ அப்படியே பொறுமையாக, நீ என்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கால் எடுத்து வைக்கிறான். வச்சவனே அவன் காலை சுற்றி மஞ்சள் கலரில் உள்ள ஒரு ஒளி, அந்த ஒளி அப்படியே வானம் வரைக்கும் போகுது. வெளில இருக்க டிசபிள்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்ன அது ஒளி, அது வந்து செட் லீடரோட பெட்ரூமில் தானே வருது சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அந்த செட் லீடரும் கண்ணை திறந்துட்டாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அப்படியே கத்தின்னு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோட சிஸ்டத்துலேருந்து வருது, நீங்கள் வந்து இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு வருது. ஃபர்ஸ்ட் ரிவார்டு வந்து டிவைன் டெம்பர் பாடி அப்படி சொல்லிட்டு வருது. ரெண்டாவது வந்து காட் வாக்கிங் பூட் அப்படின்னு வந்து 2 ரிவார்டு கிடச்சிருக்கு ஹீரோக்கு. ஹீரோ வந்து அப்படியே நிற்கிறான். செக்லிட்டர் வந்து அப்படி எகிரி ஒரு கிக் கூட வரா, யாரா நீன்ட்டு. நம்ம ஹீரோ ப்ரைஸ் த லார்ட் நைஸ் வியூன்ட்டு பார்க்குறான். பார்த்துட்டு ஜொல்லு விட்டுன்னு இருக்கான். அப்போ வந்து ஹீரோவோட டிவைன் பாடி வந்து 40% சார்ஜ் ஆயிடுச்சுன்னு வருது. நம்ம ஹீரோ நினைக்கிறான், பயங்கரமான ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, இந்த டிவைன் பாடியோட பவர் இன்ஃபினிட்டாக செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே அந்த அட்டாக்கை ஒரே கையில் பிடிக்கிறான். அந்த லீடருக்கு செம ஷாக்கு. அவன் ஒரே ஹேண்டில் என் அட்டாக்கை பிடிச்சிட்டானா, யார் இவன், யாராக இருக்கும் சொல்லி யோசிக்கிறா. அப்போ வெளில இருக்க டிசபிள்ஸ்லாம் வராங்க, செக் லீடர் என்னாச்சுன்ட்டு. நம்ம ஹீரோ வந்தாங்க அப்படியே எஸ்ஐ ஓடிட்டான். அவனை பிடிங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க வந்து அப்படியே அவன் வந்து இப்போ என்ன இன்டர்ஃபியர் பண்ணதுனால எனக்கு வந்து கியூஐ பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அங்கே டிசபிள்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, லீடர் நீங்கள் ஓகேவா, எங்கே அந்த தீஃப், அவன் யார் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து லீடர் சொல்கிறாங்க, முதல்ல இங்கே இருக்க எல்லா கேட்டையுமே சாத்துங்க, அவன் இங்கேருந்து வெளில போகக்கூடாது, அவனை எப்படியாச்சும் பிடிங்க, அவனை இப்போ நம்ம எப்படியாச்சும் பிடிச்சா ஆகணும், எதனா பண்ணி அவனை பிடிங்க, எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து டிவைன் பாடி தான் பொசஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதோட அந்த சாப்டர் முடியுது. ஹாய் நண்பா, சாப்டர் 3 ஸ்டார்டிங்லேயே அந்த செட்டில் இருக்க லீட்ரு, சப் லீட்ரு, அங்கே இருக்க காட்ஸுங்கன்னு எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ சப் லீடர் வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு ட்விச்சி, அந்த தீஃப் வந்து யாருன்னு உனக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ட்விச்சின்ற பொண்ணு வந்து சொல்லுது, இல்லை மாஸ்டர் இதெல்லாம் என்னோட தப்பு தான், எனக்கு யாருன்னு சரியாக தெரியல, அந்த ட்ரேட்டரை நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடுறேன், எவ்வளோ தைரியம் தான் அவன் நம்ம லீடரே அட்டாக் பண்ண வந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ட்விச்சி, அது ஒன்றும் நம்ம செக்டர் டிசபிள் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பையனாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ட்விச்சி வந்து யாருன்னா அவள் தான் அந்த காட்ஸுக்கெலாம் ஹெட்டு மாதிரி. அப்போ அவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க, என்னது பையனா, இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம செட்டுக்குள்ளே எப்படி ஒரு பையன் வர முடியும்ன்ட்டு அவங்கெல்லாம் அப்படி ஷாக் ஆகுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக அது ஒரு பையனாக தான் இருக்க முடியும், நீங்கள் போய் நல்லா தேடி பாருங்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த பக்கம் பார்த்தா அவன் தெரிச்சு ஓடுன்னு இருக்கான். அப்படி ஓடும்போது எதிர்க்க ஒரு 2 பேர் வராங்க. இங்கே என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குது, வா போய் செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லி வராங்க. நம்ம ஹீரோ ஐயோ மாட்டிப்போம் போலேன்ட்டு அப்படியே ஜன்னல் எகிரி குதிக்கிறான். நல்ல வேலை எப்படியும் அவங்கள்ட்ட தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அது உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய ரூமு. அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே புகையாக இருக்குது. நான் இப்போ எங்கடா இருக்கேன், என்னடா ரூம் இதுன்ட்டு அப்படியே பொறுமையாக நான் அந்த போய் பார்க்குறான். என்னது இந்த இடமா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த இடத்துக்காக நான் வந்திருக்கேன், செம்ம போ, இந்த இடம் அப்படியே ஹெவன் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வாய் மூக்கெல்லாம் மூன்ட்டு போயிருந்துருக்கான். என்ன பார்த்தா அங்கே தான் பொண்ணுங்கள்லாம் கல்டிவேட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் உட்காந்து. நம்ம ஹீரோ அப்படியே மூக்கில் ரத்தம் வருது, மூக்க போயிட்டுருக்கான். யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, எப்படியாச்சும் பொறுமையாக நந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு கணத்தை வந்து பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிது.
கூட இருக்கவங்களாம் கேட்குறாங்க, என்னாச்சு, என்னது பையனா, இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் எப்படி உள்ளே வந்தான், அவனை அடிங்க, அவனை பிடிங்க, இல்லை அவனை தொட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி மாற்றி கத்தின்னு இருக்காங்க. பார்த்தா கையில் கச்செல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க, பக்கெட்டு துண்டு எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எகிரி குச்சி ஓடி வந்துட்டுருக்கான். அப்படின்னு டூயிச்சு பொண்ணை காமிச்சா அந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிச்சு, இங்கே இருக்க ஒரே ஒரு பையன் அந்த சாங்லாங் தான், அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க, சப்போஸ் அவன் எதனா ரெசிஸ்ட் பண்ணானா அவனை இமீடியட்டாக கில் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்னாடி இருக்க டிசபிள்ஸ்லாம் எஸ் மாஸ்டர் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஓடி வந்துட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு கை காமிச்சு, மாஸ்டர் அங்கே பாருங்க யாரோ பறந்து போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறா. இவனும் அப்படியே அந்த பக்கமாக மாற்றி ஓடி வரா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவனோட டிவைன் பாடி வந்து 130% சார்ஜ் ஆயிடுச்சு. அதாவது இவன் வந்து பொண்ணுங்களை அப்படி இப்படி பார்த்து இவனுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமானா அதை வச்சு இவனோட டிவைன் பாடி சார்ஜ் ஆகும். இப்போ 130% இருக்கிறதுனால அவன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும் சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ பார்க்குறான், ஐயோ இப்படியே போச்சானா வச்சு செத்துருவோம் போல இருக்க சொல்லிட்டு போயினே இருக்கும்போது பார்த்தா இந்த பொண்ணு பின்னாடி வந்துச்சு. டேய் நில்றா ஓடாதரா சொல்லி கத்திட்டே கையில் ஒரு சுற்றி எடுத்துன்னு வருது. ஐயோ இவன் வேற வந்துட்டாளா, இவன்கிட்ட மாட்டிப்போம் போல இருக்கேன்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு ஓடனே இருக்கான். பார்த்தா முன்னாடி ஒரு 3 பேரும் வரானுங்க. அவனுக்கு 3 பேரும் ஏதோ லெட்டர் கொடுக்க வந்துருக்கானுங்க போல. அவனுக்கு வந்துட்டு டே இங்கே என்னடா நடக்குது, அவங்களாம் எதுக்கு இப்போ இவனை தொத்தின்னு வரானுங்க, எதுக்கும் நம்ம ஷார்ட்ஸ் எடுத்து அவனை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், இது என்னடா ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட்டு, இப்போ நான் எப்படி எஸ்கேப் ஆகுறது, ஓகே இப்போதைக்கு இதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட பவர் வச்சு ஓரம் போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அந்த அடியோடு அப்படியே அந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 4ஓட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து செட் மாஸ்டர் ஹாலில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இங்கே பாருங்க சாங்லாங் தான் அந்த ட்ரேட்ரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து, டே நேற்று நீ என்னெல்லாம் பண்ண முடியும் ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி கேட்குது. நம்ம ஹீரோவா பாவமாக மூஞ்சி வச்சுன்னு, நான் ஏன் இங்கே இருக்கேன், நேற்று நான் என்ன பண்ணேன் எனக்கு எதுவுமே தெரியாது, நேற்று நான் எதுவுமே பண்ணல, நான் பட்டுன்னு வீட்டில் பார்த்து தூங்கின்னு இருந்தேன் அப்படி சொல்லி சொல்கிறான். டே என்ன நான் கலாய்க்கிறியா அந்த பொண்ணு மூஞ்சி அப்படியே டெரராக வச்சுன்னு கேட்குது. நேற்று நீ பண்ண அந்த ஒரு அட்டாக்கு, அந்த ஒரே அட்டாக்கில் அந்த சர்ஃபேஸ் மொத்தமாக காலி ஆயிடுச்சு, ஒழுங்காக சொல்லு யார் நீ, உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து கண்டிப்பாக கண்டிஷனிங் லெவல் 60 ஸ்டேஜ் ஆச்சு இருப்ப அப்படி சொல்லி சொல்லுது. சப்லீடர் பார்க்குறாங்க, என்னது கண்டிஷனிங் லெவல் 60 ஸ்டேஜா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள், ட்விச்சே கண்டிஷனிங் லெவல் மேரோ ஸ்டேஜில் தான் இருக்கான், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எப்படி இருக்க முடியும் சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இங்கே பாருங்கள் என்கிட்ட விட்னஸ்லாம் இருக்காங்க, அவனுக்கு 3 பேர் தான் இந்த கேட் கீப்பர்ட்ட அடி வாங்கினானுங்க அப்படி சொல்லி சொல்லுது. அவனுங்களுக்கா கேட் கீப்பர்னு கேட்ட உடனே அப்படியே நெஞ்சில் அம்பெடுத்து குத்துன மாதிரி இருக்குது. அவனுக்கு வந்து மனசுலேயே நினைக்கிறானுங்க, இல்லை இப்போ இதை மட்டும் சொன்னால் நம்ம செட்டோட பேரே அசிங்கமாயிடும், நம்ம வந்து கேட் கீப்பர்லாம் அடி வாங்கணும்னு சொன்னால் அவ்வளோதான், செட்லேயே நம்மளை ஓட விட்டு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை எங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சொல்லிடுறானுங்க. அந்த பொண்ணு பார்க்குது, என்னது உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படி சொல்லி அந்த பொண்ணு பார்க்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, செம்ம ஐடியா தான் சொல்லிட்டு, என்ன எங்கள் எல்லோரும் ஏமாற்ற பார்க்குறியா, நீ தானே அவங்கள அச்ச, என் மேலே பழி போட பார்க்குறியா நீ சொல்லும்போது ஹீரோ கேட்குறான். அந்த பொண்ணு என்னது நான் அச்ச நான் சொல்லிட்டு அந்த பொண்ணே திருன்னு முழிக்குது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நேற்று நீ தான் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்ச நான் பார்த்தேன், நீ ஏன் இவ்வளோ வில்லத்தனமாக இருக்க அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ அவனுங்களும் எப்போ ஒரு காரணம் கிடச்சிச்சு, இந்த மாதிரி கேட் கீப்பர்ட்டு அடி வாங்கணும்னு சொன்னதுக்கு பதில் இவ வந்து ஒரு கமாண்டர் தானே இவகிட்டே அடி வாங்கணும்னு சொல்லிடலான்ட்டு, ஆமாம் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, இவ தான் எங்களை அடித்தா, இந்த ஜென்ரல் தான் எங்களை அடிச்சான்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்க்குது, ஏன்டா இப்படிலாம் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பார்க்குது. சப்லீடர் சொல்கிறாங்க, மாஸ்டர் கொஞ்சம் நீங்களே டீல் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. லீடர் வந்து பார்க்குறாங்க, இங்கே பாரு எனக்கு நல்லா புரியுது, நீ அவங்கள அச்சுன்னா அவனுக்கு நேரத்துக்கு உயிரோடலாம் இருக்க மாட்டாருங்க, செத்துருப்பானுங்க, முதல்ல அவனுக்கு 3 பேருக்கு வெளில போட சொல்கிறாங்க. அவனுங்களா இல்லை எங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் ஒன்று டெலிவர் பண்ண சொன்னாங்க, அதுதான் நாங்கள் வந்தோம், கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவனுக்கு 3 பேருக்கு வெளில போட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லினே அவனுக்கு அப்படியே கீழே போய் விழுறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கட்டெல்லாம் அவுத்துட்டு நிற்க வச்சுருக்காங்க. ஹீரோ வந்து இப்போ எந்த வேலையும் இல்லை, நான் அப்படியே கார்ட் பண்ண போவா சொல்லி கேட்குறான். அப்போ சப்லீடர் வந்து கொஞ்சம் இரு, நான் வந்து உன்னோட பல்ஸை செக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து செக் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள் ஜாங்லாங்கிட்ட எந்த விதமான பவர்ஸும் இல்லை, அவன்கிட்ட வந்து பேசிக்கான ஸ்பிரிட் கேதர் பண்ணுறது அளவுக்கு தான் அவனோட கெப்பாசிட்டியே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்னது இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லுது. அப்புறம் வந்து சீனியர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நேற்று ஏதோ நடந்துச்சு, அதெல்லாம் விடுங்க, இது வந்து ஏதோ எதிர்ச்சியாக தான் நடந்திருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணா கத்துது, சீனியர் இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் கண்டிப்பாக பார்த்தேன், இது கண்டிப்பாக அவன் தான் சொல்கிறான், அவன் தான் சொல்லுது அந்த பொண்ணு. அப்படியே போய் ஹீரோக்கு ஒரு ஸ்மாக் டவுன் போட்டு, டேய் இப்போ நீ மட்டும் சொல்லனா உன்னை கொன்றுவேன்,
ஒழுங்காக சொல்கிறான், நேற்று இதெல்லாம் பண்ணது நீ தானே, உன்னோட சீக்கிரட்லாம் ரிவீல் பண்ண அப்படி சொல்லி கழுத்தை பிடிச்சிக்கிச்சு. நம்ம ஹீரோவா என்னடி பண்ணுற உரி சொல்லி ஹீரோ ஒருப்பா கத்தின்னு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து கவனம் வேற எங்கேயோ போகுது. ஐயோ என்னோட ஃபீலிங் எல்லாம் ஏன் இப்படி போகுது, டிவைன் பாடி வேற சார்ஜ் ஆக ஆரம்பிச்சு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்க்குறான். அந்த பொண்ணு நீ உண்மையை சொல்கிறவங்க நான் விடவே மாட்டேன் சொல்லிட்டு மண்டையாக அடிச்சுன்னு இருக்கு. ஹீரோக்கு வந்து 50% 70% ஏறி போயிட்டே இருக்கு. ஐயோ இது மேலாம் தாங்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ அந்த லீடர் வந்து போதும் நிறுத்து, அவனை விட்டு வான்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மாஸ்டர் சொல்லி அவனை விட்டுறா. நம்ம ஹீரோ அப்படியே இரும்பின்னு இருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோக்கு சிஸ்டம் வந்து கொஸ்ட் வருது. ஹீரோ வந்து அவனோட இன்னர் கான்சியஸ் போயிட்டான். இங்கே பாருங்க ஹோஸ்ட், உங்களுக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி வருது. ஹீரோ பார்க்குறான், செகண்ட் கொஸ்ட் வந்திருக்கு. செகண்ட் கொஸ்ட்டில் வந்து இவன் வந்து இக்ஷாங்கோ பீக்குன்னு ஒரு மலைக்கு போனோம். அப்படியே தேர்ட் கொஸ்ட் வந்து இவங்க வந்து ஒரு பொருள் கொடுப்பாங்களாம். அந்த பொருள் வந்து ஒரு பொண்ணை வந்து போட வைக்கணும். அதுவும் 72 hours டைம் லைனு. ரெண்டுத்துக்குமே ரிவார்டு வந்து அன்னவுனு, பெனால்ட்டி டெத்து அப்படி சொல்லி தான் போட்டிருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னது அவங்க தர பொருள் போட்டு ஒண்ணுமா, நெக்லஸா பிரேஸ்லெட்டா என்ன கொடுக்க போகிறாங்க சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க, இதுதான் அந்த ஐட்டம்ட்டு. அது வந்து என்னென்னா ஜாப்பனீஸ் கேர்ள்ஸ்லாம் காலில் போடுவாங்களே ஸ்கெட் மாதிரி, அதான் காலில் ஒரு இது போடுவாங்களா அதுதான். ஹீரோ பார்த்துட்டு என்னது இதுவான்னு சொல்லிட்டு எப்படி ஷாக் ஆகுறான். இது இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அவள் வந்து அந்த ஸ்டாக்கிங்ஸ் தான் போடுறா. போடும்போது நினைக்கிறா இது வந்து உண்மையிலேயே வேலை செய்யுமா, இது வந்து ஒரு மாதிரி வேர்டாக இருக்குது அப்படி சொல்லி நினைக்கிறா. அப்போ ஹீரோன்னு சொல்கிறான், இங்கே பாரு நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான டைம் இல்லை, நல்லா யோசிச்சுக்கோ. இப்போ வந்து இந்த மொத்த ஹியூமனிட்டியோட ஃபேட்டுமே உன் கையில் தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணு, இது வந்து ஜோக் பண்ணுற டைமும் கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அந்த பக்கம் திரும்பி நிற்கிறான். அப்போ அவள் வந்து நினைக்கிறா இது போடும்போதே என்ன இது என்னை டச் பண்ணும்போதே ஒரு மாதிரி சில்கியாக சாஃப்டாக இருக்குது, இது என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல்னு எனக்கு தெரியல, அதே மாதிரி இது போடும்போது ஏன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஷேமாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. அதுக்கப்புறம் இப்படியா இருந்தாலும் அது நம்ம போட்டு தான் அவனு சொல்லி கடைசியாக போட்டு முடிச்சிடறா. அப்படி போட்டு முடிச்சோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி வேர்டான ஃபீலிங், என்ன இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குது, என்னால் இதை ஹேண்டில் பண்ணவே முடியல, இது போட்டோடனே நான் மூச்சு விடுமே எனக்கு ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆகுது, இந்த சென்சேஷன் இது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி சொல்லி அவன் நினைக்கிறா. அப்புறம் ஹீரோக்கு வந்து இந்த தேர்ட் டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி மெசேஜ் வருது. அவனுக்கு வந்து 2 ரிவார்டு கிடச்சிருக்கு. முதல் ரிவார்டு வந்து சாம் கேப்சூல். இது வந்து என்ன பவர்னா இதனால் இவனோட சார்ம் வந்து 300% இன்க்ரீஸ் ஆகும். இதோட டியூரேஷன் வந்து 1 hour. இது இருக்கும்போது இவனால் அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு வந்துடுது. நம்ம ஹீரோ அதை பற்றிலாம் கவலைப்படல, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்புறம் ரிவார்ட் பியும் கிடைக்குது. அது வந்து என்னென்னா டாஜ் சார்மு. இதனால் என்ன ஆகும்னா ஹீரோவோட அந்த டாஜ் எஃபெக்ட் வந்து 100% இன்க்ரீஸ் ஆகும் 20 நிமிஷத்துக்கு. அது வந்து 1 hour. அப்போ ஹீரோ வந்து சூப்பர் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கோம் சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அவள் வந்து இது ரொம்ப டைட்டாக இருக்குன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி காலத்துக்கு வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்க்கக்கூடாத பார்த்துட்டு அவன் மூக்குலேருந்து ரத்தம் வருது. அவள் தான் அவனோட டிவைன் பாடி 105% சார்ஜ் ஆயிடுச்சு. அவனால் சுத்தமாக தாங்க முடியல. அங்கேருந்து எகிரி ஓடுறான். ஐயோ இப்படியே போனால் என் பாடி வெடிச்சிடும் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கான். அவள் பார்க்குறா, அவன் என்னதான் ஷை ஆனாலும் அவன் வந்து இங்கேருந்து ஓடிட்டான், அவன் வந்து எவ்வளோ நல்லவன் அப்படி சொல்லி அவன் நினைக்கிறா. ஹீரோ பற்றி அவளுக்கு இன்னும் முழுசாக தெரியல. ஹீரோ வந்து அங்கேருந்து எகிரி குச்சி ஓடுமா டீமன்ஸ் பார்த்துட்டானுங்க. நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை 2 பேரும் பார்க்குறானுங்க. ஹீரோ பார்த்துட்டு சூப்பரா அருமையான டைமிங்க்கு தான் வந்துருக்கீங்க, உங்களுக்காக நான் அவனை பெருசாக வச்சிருக்கேன் சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் அடிக்கிறான். அந்த அட்டாக் அந்த கார்டெல்லாம் தாண்டி செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அந்த டிமென்ஷன்லாம் அந்த அட்டாக்கை பார்க்குறான். என்ன இது என்ன மாதிரி எனர்ஜி, ஒருவேளை செட் மாஸ்டர் எதுனா வந்துட்டாங்களா சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பின்னாடி இருக்கவனும் சொல்கிறாங்க, ஹை ப்ரீஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம போயிடலாமா சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஹை ப்ரீஸ்ட் சொல்கிறான், இங்கே போயிருங்க, நீங்கள்லாம் வந்து டீமன் காடோட சில்ட்ரன்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது, டீமன் கார்டுக்காக நீங்கள் தான் அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா வீரவசனம்லாம் பேசி அவங்க அனுப்பிச்சுக்கிறான். அவனுங்களும் ஈவில் காட் நம்மளை ஈவில் கார்டுக்காக போராடணும் கத்தினே போகிறானுங்க. இந்த பக்கம் இவன் நம்மளாம் போய் சண்டை போட்டால் செத்துருவோம், இவனுங்க போய் சண்டை போடுற கேப்பில் அந்த கலவரத்திலே நம்ம எப்படியே தப்பிச்சு ஓடினு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடுறான். ஹீரோ அங்கேருந்து வரான். வந்து எல்லாருக்கும் ஒரு அட்டாக் பட்டுன்னு போட்டுன்னு போகிறான். அந்த ஒரு அட்டாக்கு அவனுங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. வந்து அந்த டீமன் பிரிஸ்ட்டுக்கு முதுகுலேயே ஒரு விட்ட உதையில் அவன் அப்படியே பறகுறான். பின்னாடி தான் அந்த ட்வீட்ஸ் வந்து சொல்கிறான் அவனை கொன்றாதன்ட்டு. ஹீரோவும் நீ உயிரோட தானே இருக்க சொல்லி கேட்குமோ அப்படியே இரும்புறான். இதிலே தெரிஞ்சிச்சு அவன் உயிரோட தான் இருக்கான்ட்டு. அப்புறம் ஹீரோ அப்படியே எகிரி அவன் மேலே உட்காடுறான்.
உக்காஞ்சதில் அவனுக்கு நசுங்க கூடாததெல்லாம் நசுங்கிச்சு. இங்கே பாரு, நீ எதுக்கு இங்கே ஒளிஞ்சு வந்தீங்க, உண்மையை சொல்லு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அவன் வந்து அவள் தான் பேன் ஆகிட்டான். அப்படியே கீழே அந்த ஆடு படம்லாம் போட்டு காமிக்கிறாங்க அதை நசுங்கிச்சுன்ட்டு. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஹாய் நண்பா, இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லே அந்த டீமன் பிரிஸ்ட்டை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ டீச் வந்து சொல்கிறா, இங்கே பாரு லிங்ஃபேங், இந்த டீமன் ட்ரெஸ்ஸே வந்து நம்ம சீனியர் சிஸ்டர்ஸ் தான் செக்யூரிட்டி கார்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட இந்த செக்யூரிட்டியை தாண்டி இவனுங்க வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இவனுங்க எப்படியே வந்துட்டு இருக்கானுங்க. டே இங்கே பாருங்க, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் வந்துடுறீங்க, இன்னும் எத்தனை பேர் வெளில இருக்காங்க சொல்கிறியா இல்லையா சொல்லி கேட்குறா. அவன் வந்து சொல்கிறான், இங்கே பேர் நீங்கள் என்னை கொல்றதா இருந்தால் கூட பண்ணுங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அப்படியே ட்வீச்சோட அந்த ஸ்டாக்கிங்ஸை பார்க்குறான். எங்கடா பார்க்குற நீ சொல்லிட்டு மூஞ்சில் ஒரே குத்து. அதுக்கப்புறம் போட்டு பொல 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 பொழுதுட்டா போல ஊன்னு சவுண்டு தான் கேட்குது. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இங்கே பாருங்க, நீங்கள் என்னை என்ன வேணால் டார்ச்சர் பண்ணிக்கங்க, நீங்கள் என்னை என்ன டார்ச்சர் பண்ணாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என் கிளான் மறுபடியும் எழுந்து வரும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே பாருங்க, நீங்கள் என்னை கொன்னாலும் சரி, என் டீம் வந்த மிஷினை என் டீம் முடிச்சே தீரும், அந்த பிளான் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும், அதுக்காக நான் என் உயிரை கூட விடுவேன். ஈவில் கார்டுக்காக சொல்லிட்டு அவன் வந்து அவனை டிஸ்ட்ராய் பண்ணிக்க போகிறான், இது செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோ அதை கவனிச்சுட்டு, சீக்கிரமாக ஓரி சொல்லிட்டு அவன் கை பூச்சி தரதானே இழுத்துன்னு வரான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்ட்டு. இவங்க அங்கேருந்து 10 பின்னு தப்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து ஓடி வந்து நின்று பார்த்தா அந்த மலையில் பாதியை காணோம். அப்போ ட்வீச்சி சொல்கிறா, சே அந்த வீணா போனவன் அவனே இப்படி செல்ஃப் சூசைட் பண்ணிக்கினா, இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் சொல்லி பார்க்குறா. ஹீரோவுக்கு வேற கவலை, ஐயோயோ இந்த டிவைன் பூட்ஸ் போச்சு, அந்த வீணா போன சிஸ்டம் வேற இதை கொடுத்தது, இதை பார்த்தா ஒன் டைம் யூஸா, இது இப்படின்னு தெரிஞ்சாது நான் யூஸ் பண்ணியே இருக்க மாட்டேன் சொல்ல ஹீரோ அப்படியே அழுகுற மாதிரி போயிட்டான். அப்புறம் நைட்டு காமிக்கிறாங்க. நைட்டு வந்து ஜெட் கேர்ள் செட்டில் தான் 2 பேரும் இருக்காங்க. அப்போ வந்து ட்வீச்சி சொல்கிறா, இங்கே பாரு, இன்னைக்கு நடந்தது நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி நீ யார்கிட்டனா சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சது உன் நாக்கை வெட்டிடுவேன் அப்படி சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஹீரோ கேட்குறான், எது அந்த டீமன் மாஸ்டர் கூட சண்டை போட்டோமே அதை பற்றியா சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அதை பற்றி தான், நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது நானே செட் மாஸ்டர்கிட்ட சொல்லிக்கிறேன் சொல்லி சொல்கிறா. ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னா நீ என்னோட அந்த ஐட்டம் மட்டும் தரியா சொல்லி கேட்குறான். அப்போ ட்வீச்சி சொல்கிறா, இங்கே பாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரிகமான பொருள், அதனால் அது என்கிட்டே இருக்கட்டும் சொல்லி சொல்லிடுறா. ஹீரோ கேட்குறான், சரி ஓகே உன்னோட பாய்சன் உன் பாடியில் வந்து எடுக்க ஹெல்ப் பண்ணுவான் சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த லெவலான பாய்சன் தான் என்ன ஒன்றுமே பண்ணாது, ஒரு மணி நேரம் போதும், நானே அதை ஃபோர்ஸ் பண்ணி வெளில எடுத்துருவேன். நான் அப்போ ஏதோ கேர்லெஸ்ஸாக இருக்கும், என்னை அதை வச்சு அட்டாக் பண்ணிட்டாருங்க, நான் வீக் ஆகிட்டேன், அது நீ என்னை வீக் நினச்சிட்டு இருக்கே அப்படி சொல்லி கேட்குறா. ஹீரோ அப்புறம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், சே இந்த சின்ன பொண்ணு இவன் என் நாக்கை வெட்டிடுவாளா, இவளால் ஃபஸ்ட்டு என்ன தோக்கடிக்க முடியுமா அப்படி சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன தான் நடக்குது ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, இங்கே என்னென்னமோ நடக்குதுன்னு நினச்சிட்டு அந்த ஸ்டாக்கிங்ஸை வேற அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. எப்படி இருந்தாலும் அதை அவள் தூக்கி போட மாட்டா, ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த பொண்ணு தான் அதை ஈஸியாக தூக்கி போடுவா அப்படி சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். மறுபடியும் அந்த டீமன்ஸ் அவனுங்க ஏன் இங்கே வரானுங்க, அவனுங்க யார் தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ட்வீட்ஸ் வந்து என்கிட்ட நிறைய சொன்னான், ஆனாலும் எனக்கு எதுவுமே புரியல, இந்த சிஸ்டம் வரைக்கும் வீணா போணுது, எதை பற்றியுமே எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியே தொலைய மாட்டேன்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அப்போ சிஸ்டம் வருது, ஹோஸ்ட் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா சொல்லி கேட்குது. ஹீரோ வந்து கேட்குறான், அம்மா நான் மனசுக்குள்ளே நினச்சா உனக்கு கேட்குமா சொல்லி கேட்குறான். சரி ஓகே இப்போ அதெல்லாம் தட்டி விடு, எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் டீமன் ரேஸை பற்றி உன்னால் சொல்ல முடியுமா சொல்லி கேட்குறான். அப்போ வந்து சிஸ்டம் சொல்லுது, டீமன் ரேஸ் அவங்க வந்து இந்த வேர்ல்டில் எக்ஸிஸ்டான ஹியூமன்ஸ் மாதிரி கிடையாது, 3420 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு பிளானட்லேருந்து வந்தாங்க. அந்த ஏலியன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் பயங்கரமான ஃபைட் நடந்தது. அந்த ஃபைட்டோட எண்டில் ஹியூமன் ரேஸ் வந்து ஹெவி டேமேஜ் ஆச்சு, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏலியன்ஸும் பயங்கரமாக டேமேஜ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஏலியன்ஸ் எல்லாம் 13 ஃபர்பிடன் லேண்டில் அடைச்சாங்க. அந்த மாதிரி அடைச்சதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு 6 செக்டாக ஃபார்ம் ஆச்சு. அந்த 6 செக்டும் தான் அவங்க வெளில வராமல் பார்த்துக்கிறாங்க. இந்த டைம் அவனுங்க வந்து எப்படியோ அதில் தப்பிச்சிட்டாருங்க. அவங்களோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுவும் அவனுங்க இப்போ என்ன பிளான் பண்ணுறானுங்கன்னா, இந்த உலகத்துக்கு மறுபடியும் ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்து இந்த உலகத்தை அவனுக்கு கைப்பற்றலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்ததில் தான் ஒரு டீம் நீங்கள் பார்த்துறீங்கன்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. ஹீரோ பார்க்குறான், 13 ஃபர்பிடன் பிளேஸா, இது எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கு. சரி அம்மா எனக்கு இன்னொரு டவுட்டு, என்னோட டிவைன் பாடி வந்து 100% சார்ஜில் இருக்கும்போது என்னோட லெவல் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ சிஸ்டம் சொல்லுது, அதுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்க அந்த கல்டிவேஷன் லெவலை வந்து பாட்டம்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிறதுல வந்து நீங்கள்
டாப் டு பாட்டம் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கேதரிங் ஸ்பிரிட்ஸ், அடுத்து பில்டிங் ஃபவுண்டேஷன், அடுத்து காங்கலிங் மேரோ, அடுத்து போன் ரிசைனிங், அடுத்து டாசம், அடுத்து யுண்டி, அடுத்து ஹுன்சென், அதுக்கப்புறம் யோட்டியான், அப்புறம் ஜின்ஹியான். மொத்தம் இத்தனை லெவலில் இருக்குது. இதில் ஒரு லெவல்லையுமே 9 லெவல் இருக்குது. அந்த 9 லெவல்லையுமே 9 லேயர் வேறு இருக்குது. அப்படி சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போதைக்கு உங்களோட கரண்ட் கெப்பாசிட்டி வந்து 1300 யூனிட். அதுக்கப்புறம் உங்களோட அந்த 100% ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு ஈக்குவல்னா அந்த 6th லேயர் டாசம், அதுக்கு நீங்கள் ஈக்குவலாக இருப்பீங்கன்னு சொல்லுது. ஹீரோ கேட்குறான், அப்போது நீ சொல்கிறத பார்த்தா என்னால் என்னோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா சொல்லி கேட்குறான். ஆமான்னு சிஸ்டர் சொல்லுது. அப்போ நான் எப்படி பண்ணுறது சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வாட்டி தர மிஷினும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்கள் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட் நாங்கள் தருவோம். அந்த மாதிரி நீங்கள் 100 பாயிண்ட்டை சேர்த்து அந்த 100 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு 10 யூனிட்டும் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுது. அப்போ ஹீரோ கேட்குறான், இப்போ என்கிட்ட எத்தனை பாயிண்ட் இருக்குது சொல்லி கேட்கும்போது உங்கள்கிட்ட இப்போ 13 பாயிண்ட் இருக்குது. அதை வச்சு உங்களால் வெறும் புக்கை மட்டும் தான் வாங்க முடியும்னு சொல்லுது. ஹீரோ பார்க்குறான், என்னது புக்கை வாங்கி நான் அப்புறம் ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு எதுனா ஆர்டிஃபெக்ட், எதனா இது வெப்பன் அந்த மாதிரி எதனா கொடுங்கடா. இரு, இதுலேயும் ஒரு நல்ல வழி இருக்குல்ல. ஆமாம், பாயிண்ட்டை வச்சு எந்த புக்கு வேணால் வாங்கலாமா சொல்லுமா ஹீரோ கேட்குறான். சிஸ்டம் முழிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா டிவைன் பாடி 95% சார்ஜ் ஆகிருக்கு. எப்பறம் பார்த்தா ஹீரோ அந்த மாதிரி புக்கை வாங்கியிருக்கான். அந்த மாதிரி புக்கை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டுனா என்னால் எப்போவுமே மேக்ஸ் ஸ்ட்ரென்த்லேயே இருக்க முடியும். இது அருமையாக இருக்குது அப்படி சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அவன் அப்படி அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஏதோ சென்சேஷன். அப்படியே வெளில போய் ஜன்னலோட பார்க்குறான். பார்த்தா 2 அசாசின்ஸ் வரானுங்க. இவனு எதுக்கு இப்போ வரானுங்க? சே, இந்த நைட்டு நேரத்தில் இவனுக்கு தொல்லை வேறு தாங்க முடியல சொல்லி ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு கொஸ்ட்டு வருது. 4th கொஸ்ட்டு. அந்த கொஸ்ட்டு என்னென்னா, செட் மாஸ்டர் ரூமுக்கு இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ளே போய் அவங்க கூட ஸ்கின் கான்டாக்டில் இருக்கணும்னு சொல்லி வருது. ரிவார்டு அன்னவுன்னு பெனால்ட்டி டெத்து. அவள் தான் ஹீரோ. என்னது ஸ்கின் கான்டாக்டா? சிஸ்டம், நீ உண்மையிலேயே ஒரு குப்பை தான். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் கொஸ்ட்டு தர? வேணா என் கையில் வேணா ஒரு கத்தியை கொடு, நானே என்னை குத்தின்னு செத்துடுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அவனை அப்படியே சுற்றி ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மாதிரி போடுறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஹாய் நண்பா, இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து அந்த 3 அசசின்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது யோசிக்கிறான், என்னது இது இன்றைக்கி டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ட்விட்ச் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி ட்விட்ச் தான் காமிக்கிறாங்க. ட்விட்ச் இந்த ஸ்டாக்கிங்ஸை போட்டுட்டு, இது நல்லா இருக்குல்ல, ஆனால் என்ன கொஞ்சம் செக்ஸியாக இருக்குது அப்படிலாம் சொல்லி பார்த்துட்ருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே அந்த ஆன்சிஸ்டர் ஸ்டாச்சு இருக்குல்ல, அங்கே தான் காமிக்கிறான். அங்கே 2 பொண்ணுங்க வந்து காட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரோ வந்து அவங்கள கழுத்துலேயே தட்டி மயக்கம் போட வச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனுங்க போகிற வழியை பார்த்தா செட் மாஸ்டர் தான் தேடி போகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட டார்கெட்டு செட் மாஸ்டராக தான் இருக்கணும். இங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டாக நான் போய் இதை எப்படியாச்சும் சீக்கிரமாக போய் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நான் கண்டுபிடிச்சதை பற்றி அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணுற பேரில் நான் அப்படியே கீழே விழுற மாதிரி விழுந்தேன்னா அவங்க என்னை பிடிப்பாங்க. இது கொஞ்சம் ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்கள சும்மா தொட்டால் கூட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னு வந்துடும் தான் நினைக்கிறேன். அப்படி சொல்லி ஹீரோ அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். கீழே 10 years later அப்படி சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு போட்டு அப்படியே காமிக்கிறாங்க. என்னது இது, இங்கே சவுண்டு ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஏன் ஒருவேளை அவனுங்க ஆல்ரெடி வந்துட்டானுங்களோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். கதவை எட்டி வச்சுட்டு, டேய் ஜேட் கேர்ள் செட்டோட செக்யூரிட்டி கார்டு இங்கே தான்டா இருக்கேன், யாருக்கிட்ட என்னை தாண்டி போகிற அளவுக்கு தைரியம் சொல்லிட்டு கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா செட் மாஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப குழந்த ரத்தம். செட் மாஸ்டர் இவன் ஏன் இப்போ இப்படி அன்கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கா? எதனா கர்ஸ் எதுனா பூச்சிச்சா என்ன சொல்ல ஹீரோ இன்னும் பக்கத்தில் போய் பார்க்குறான். அப்படி பக்கத்தில் போகும்போது ஒரு 4 அம்பு வருது. அந்த ஏரோவெலாம் ஹீரோ தட்டி விட்டு பார்க்குறான். இது அந்த டீமன் ரேஸ் யூஸ் பண்ணுற அம்பு தானே, இதில் பாய்சன் வேறு இருக்கா அப்படி சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ வந்து செட் மாஸ்டர் ஹீரோவை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரில, ஒரு மாதிரி பிளர்ராக தெரியுது. அப்போ ஹீரோ பேசிகிட்டு இருக்கான், இந்த டீமன் ரேஸுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், அவனுங்களுக்கு என்ன பயமே இல்லையா, எவ்வளோ தைரியம் தான் ஜெயிட் கேர்ள் செட்டுக்குள்ளேயே வந்து செட் மாஸ்டர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். அப்படி அவன் பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ வராங்க. ஹீரோ அதை கவனிக்கல. இது என்ன தான் ஒரு நல்ல கிளான், யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னானோ இப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ நான் ஹியூமன்ஸையும் கொல்ல போகிறதில்ல, நான் கொல்ல போகிறது வந்து வேறு ரேஸ், அதனால் யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாது சொல்லி ஹீரோ மனசூல் நினச்சிட்டு இருக்கான். அப்படி நினச்சினே இருக்கும்போது பார்த்தா யாரோ அவனை அட்டாக் பண்ணுற மாதிரியே வந்தாங்கல்ல. அவங்க திடீர்னு பாயிறாங்க. யாருன்னு பார்த்தா செட் மாஸ்டர் தான். ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு அப்படியே மூஞ்சிலாம் செவந்துது.
கட்டி பிடிச்சிட்டு இன்னும் டைட்டாக கட்டி பிடிச்சோ சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ என்னடா இது, ஏன் இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ அந்த 3 அசஷன்ஸும் வரானுங்க. அங்கே பாரு அவங்க 2 பேர் தான். அதில் அந்த செட் மாஸ்டர் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டா, அவனை எப்படியாச்சும் கொண்டுட்டனா அவள் தான். இதெல்லாம் ஈவில் கார்டுக்காக, எங்கள் உயிர் நாங்கள் ஈவில் கார்டுக்காக தேக்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 3 பேர் ஓடி வரானுங்க. அதில் ஒருத்தன் ஹீரோ அட்டாக் பண்ண வரான். செட் மாஸ்டர் இங்கே பாரு, இது இந்த மாதிரி பண்ணுற நேரம் இல்லடி, ஏஞ்சி சண்டை போறிய சொல்லி ஹீரோ கத்தின்னு இருக்கிறான். அவள் வந்து இல்லை முடியாது சொல்லிட்டு இருக்கா. இவன் அப்படியே வந்து அட்டாக் பண்ணும்போது ஹீரோ அங்கே இப்படி நம்ம தப்பிச்சிடான். அப்படி தப்பிச்சதுக்கு அப்புறம் சிஸ்டர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது டச் பண்ண சொல்லி வந்து ஸ்கின் கான்டெக்ட் அது அந்த அதுக்கான ரிவார்டு தான் இப்போ வருது. மிஸ்டீரியஸ் பாக்ஸ்னு எதுவும் வருது. அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குது. ஹீரோ பார்க்குறான். சிஸ்டம் உனக்கு மூளை இருக்கா, இது ஓப்பன் பண்ணுற டைமாக இது, நானே இங்கே ரன்னிங்கில் இருக்கேன், இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணுறியா இதை ஓப்பன் பண்ணுறியான்னு கம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கத்திட்டே ஓடினே இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வைஸ் செட் மாஸ்டர் வந்து பார்க்குறாங்க. என்னங்க சத்தம்ன்ட்டு. அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து சொல்கிறா, வைஸ் செட் மாஸ்டரோட பெட்ரூமில் யாரோ அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறா. இவ பார்க்குறா, மறுபடியுமா இவனுங்கெல்லாம் என்ன நினச்சானுங்க, ஜெட் கேர்ள் செட் என்ன எதனா காய்கறின்னு நினச்சிட்டாங்களா, போகிறவங்கலாம் சும்மா வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது பார்த்தா அங்கே இருக்க எல்லா டிசிபிள்ஸையும் யாரும் போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பர்பிள் எனர்ஜி வச்சு. இவங்க அப்படியே அங்கே போய் இறங்கி நிற்கிறாங்க. 8 டிஸ்லேஷன் ஃபார்மேஷனே இவ்வளோ ஈஸியாக உடச்சிட்டாங்களா, இந்த பர்பிள் எனர்ஜி, இது பர்பிள் ஹை ப்ரீஸ்டா, இந்த டீமன்ஸ்லாம் இங்கே நுழைஞ்சிட்டாங்களா செட்டுக்குள்ளே சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நார்மலான ஹை ப்ரீஸ்ட்டு, இவன் வந்து அவனோட லெவல் அதிகம், பர்பிள் ஹை ப்ரீஸ்ட்டு. அவங்க வந்து பார்க்குறாங்க இவனோட கல்டிவேஷன் லெவல் அது கண்டிப்பாக 9th லேயர் டாசாங்க வச்சுருக்கோம். இவனை நம்மளால் கண்டிப்பாக தோக்கடிக்கவே முடியாது. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, செட் மாஸ்டர் இவங்ககிட்ட எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரில. அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன் நினச்சாலும் ரொம்ப பயமாக இருக்கு. அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து செட் மாஸ்டர் தூக்கிட்டு அங்கே செவுத்தை உடச்சிட்டு ஓடி வரான். அப்போது செட் மாஸ்டர்னு சொல்கிறாங்க இன்னும் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஹீரோ வந்து உனக்கு என்னதாண்டி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கதர்னே ஓடி வரான். அவனுக்கு மூக்குலேருந்து ரத்தமாக ஊற்றுது. பின்னாடி வேற அந்த டீமன் பிரிஸ்ட் வேறு அட்டாக் பண்ணிட்டே வரான். ஹீரோ அங்கேருந்து கதர்னு ஓடினே இருக்கான். அப்படி ஓடும்போது யோசிக்கிறான், இது என்னன்னு தெரில, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படி சொல்லி ஹீரோ போயிட்டே இருக்கான். அப்படியே போகும்போது பார்த்தா அந்த டீமன் பிரிஸ்ட் எதிர்க்க வரான். இவன் கண்டிப்பாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த டீமன் பிரிஸ்ட் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஜெட் கேர்ள் செட்டில் ஒரு பையனை பார்க்கறது ரொம்ப அதிசயம், ஆனால் நீ எனக்கு ரொம்ப பிரச்சனை தர, அதனால் நான் அவனை போட்டு தள்ள போகிறேன் சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பேர் நான் பிரச்சனை மட்டும் தர மாட்டேன், உன் மொத்த பிளானையே நான் கோத்து விட்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், என்னால் இவன் கூட ரெக்லெஸ்ஸாலாம் ஃபைட் பண்ண முடியாது. இப்போது ப்ராப்ளமே சரௌண்டிங் தான். இந்த சரௌண்டிங் சுற்றி ஒரு பேரியர் போட்டு வச்சுருக்கான். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இந்த பொண்ணை வேறு எதனா பண்ணணும், இவ்வளோ எதனா ஒரு ஓரத்தில் வச்சுனா நான் பாட்டு நிம்மதியாக போய் சண்டை போடுவேன். இப்போதைக்கு இவளுக்கு தான் எதனா பண்ணணும் சொல்லி சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறான். சிஸ்டம் ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஸ்க்ரோல் ஒன்று வாங்குறான். அவன் அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இந்த டீமன் பிரிஸ்ட் பார்க்குறான். அவன் என்ன ஸ்பெல் எதனா போடுறான்னா நான் சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பார்த்தா ஹீரோ அந்த ஸ்க்ரோலை வந்து எடுத்துட்டான். நான் ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு இதுதான் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு பவர், இன்விசிபிலிட்டி அப்படி சொல்லிட்டு அதை வந்து செட் மாஸ்டர் மேலே போடுறான். செட் மாஸ்டர் மேலே போட்டதுக்கப்புறம் பார்த்தா செட் மாஸ்டர் மறைவாங்கன்னு பார்த்தா துணி மட்டும் மறைஞ்சிச்சு. நம்ம ஹீரோ பார்க்குறான், இது சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடூரமாக திட்டுறான். அப்போ சிஸ்டம் வருது, சொல்லுங்கள் ஹோஸ்ட் கூப்பிட்டீங்களா, என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து போட்டு கேவலமாக திட்டிட்டு, இந்த மாதிரி குப்பையான ஐட்டத்தை எனக்கு கொடுத்துருக்கு, காட் வாக்கிங் பூட்னு ஒன்று கொடுத்த, அது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண எரிஞ்சிச்சு. இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரோல்னு ஒன்று கொடுத்த, அதை யூஸ் பண்ணால் துணி மட்டும் மறையுது, ஒரு 3 நிமிஷத்துக்கு மொத்தமாடியே வரைஞ்சாதான் என்னவா, நீ ஏன் இந்த மாதிரி தெருவில் விற்கிற ஐட்டத்தோட கேவலமாக இருக்கலாம், இதை வந்து ஸ்டோரில் வச்சு விற்கிற அப்படி சொல்லி ஹீரோ பேசும்போது பார்த்தா அவன் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. செட் மாஸ்டர் அடி பார்த்துட்டு வந்ததால் அங்கே சிஸ்டம் காண்டாகுது. ஹோஸ்ட் ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க சொல்லி சொல்லுது. ஹீரோ சொல்கிறான், உனக்கு ஹானர் இருந்தா உன்னால் உருப்படியான பொருள் கொடுக்க முடிஞ்சா கொடு, எல்லாம் கொடுக்காத, நீ இப்படி ஸ்ட்ராங்காக ஆக்குற மாதிரி எதனா பொருள் கொடு, இந்த மாதிரி குப்பையான பொருளாக கொடுத்து எனக்கு கடுப்பேற்றுற மாதிரி பண்ணாத அப்படி சொல்லி ஹீரோ கத்தின்னு இருக்கான். சிஸ்டருக்கு அவள் தான் பயங்கரமாக கோவம் வந்துச்சு. வெளில போடான்னு சொல்லி ஒரு அட்டாக் போட்டு ஹீரோவோட இன்னர் கான்சியஸ்லேருந்து அப்படியே வெளில அனுப்பிடுது. ஹீரோ அப்படியே வெளில வந்தோடனே பார்த்தா அந்த பர்பிள் ஹை பிரிஸ்ட் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அந்த எனர்ஜி பயங்கரமாக வருது. ஹீரோ பார்க்குறான், என்னோட அந்த பேக்கை கூட ஓப்பன் பண்ணது இவன் டைம் கொடுக்க மாட்டான் சொல்லிட்டு ஹீரோ அந்த அட்டாக்கை அப்படியே பஞ்ச் பண்ணி தடுக்கிறான். அப்படி தடுக்கும்போது பார்த்தா அவனோட அந்த 50% பவர் இதுலேயே ட்ராப் ஆயிடுச்சு. அந்த பர்பிள் ஹை பிரிஸ்ட் பார்க்குறான்,
இங்கே பேர் இதுதான் ட்ரூ பவர். இந்த மாதிரி ட்ரூ பவர் முன்னாடி நீங்கள் பண்ணுறது ஸ்ட்ரகிள்லாம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை சொல்லி சொல்கிறான். அப்போ ஹீரோ பார்க்குறான், இதுதான் டைம்ன்ட்டு சிஸ்டமும் அப்போ கேட்குது, ஹோஸ்ட் நீங்கள் அந்த பேக் ஓப்பன் பண்ணுறீங்களான்ட்டு. ஹீரோ ஓப்பன் சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஹாய் நண்பா, இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த டீமன் பிரிஸ்ட் வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த அட்டாக் ஏதோ ஒரு பவர் வந்து அப்சர்வ் பண்ணுது. அவன் பார்க்குறான், என்னது என்னோட பவரே அப்சர்வ் பண்ணுதா, என்னது சொல்லி அவன் பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ கையில் தான் ஒரு ஸ்வாட் இருக்குது. போன சாப்டரோட கடைசியில் ஹீரோ வந்து அந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பான்ல, அதுலேருந்து இந்த ஸ்வாடு தான் வந்திருக்கு. சிஸ்டத்தில் வந்து போட்டிருக்கு, கங்க்ராச்சுலேஷன் ஹோஸ்ட், உங்களுக்கு வந்து ஏன்ஷியன்ட் வெப்பனான குஞ்சின் ஸ்வாட் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்வாடை பற்றியான டீட்டெயில்ஸ், இது வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி எம்பரர் இக்ஷான்யான் அப்படின்ற ஒரு ஆளை யூஸ் பண்ணப்பட்டது. இது வந்து ஹெவன் அண்ட் எர்த்தில் இருக்க எல்லா எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி அதை வச்சு டீமன்ஸ் எதிர்க்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அதெல்லாம் அப்படி போக இந்த சைடு அந்த டீமன் பிரிஸ்ட் பார்க்குறான், இது நான் ஏன்ஷியன்ட் புக்கிலலாம் பார்த்துருக்கேன், இதுனா அந்த குஞ்சன் ஸ்வாட் இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி இங்கே அப்பீர் ஆச்சு, அதுவும் இந்த மாதிரி ஒரு நேம்லெஸ் பர்சன் கையில் அது எப்படி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்போ ஹீரோ, யாரா நேம்லெஸ் பர்சன், நான் தான் இங்கே ஆல்மைட்டி செக்யூரிட்டி கார்டு ஆஃப் ஜெட் கேர்ள் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் அடிக்கிறான். அவன் வந்து ஒரு சின்ன பேரியரை போட்டு, டேய் உங்கள்கிட்ட இருக்க இந்த QA வச்சு என்ன உன்னால் அட்டாக் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பார்த்தா அந்த அட்டாக்ல அவன் பேரியர்லாம் அச்சு செதறுது. அந்த பில்டிங்கே அப்படியே ரெண்டாக பொழுத்துட்டு போகுது. அவன் போட்டு அந்த பேரியர்லாம் உடஞ்சிருச்சு. அங்கே பேரியருக்கு வெளில அந்த செக்டி டிசபிள்ஸ்லாம் தெரிகிறாங்க. அதை பார்த்துட்டு அப்போ சப் மாஸ்டர் வராங்க. சீக்கிரம் போய் செட் மாஸ்டரை கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் அப்படியே ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா செட் மாஸ்டரை பார்த்துட்டாங்க. செட் மாஸ்டர் இருங்க வரேன் சொல்லிட்டு எல்லாம் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. சப் மாஸ்டர் சொல்கிறாங்க, மாஸ்டர் நல்ல வேலை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நான் ரொம்ப பயந்தேன் உங்களை நினச்சி, எப்படி உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படி சொல்லிட்டு டிசபிள்ஸை பார்த்து, இங்கே பாருங்கள் மீதி இருக்க அந்த புள்ளப்பூச்சி டீமன்ஸ்லாம் நீங்களே பிடிச்சி கொள்ளுங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் இவங்க வந்து கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் இங்கே மயங்கி கிடையாதுன்னு சொல்லி கேட்கும்போது செட் மாஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு, நான் வந்து லாஸ்ட்டாக கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போது திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆமாம் என் பெட்ரூம் ஏன் எப்படி இருக்கு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சப் மாஸ்டர் கேட்குறாங்க, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, அப்போ அந்த டீமன்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணது யார் சொல்லி கேட்குறாங்க. செட் மாஸ்டர் சொல்கிறாங்க, நான் வந்து அரைக்குறையாக மயக்கத்தில் இருக்கும்போது யாரையோ பார்த்தேன்னு நினைக்கிறேன், அந்த பர்சனோட ஃபேஸ் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ஒரு மாதிரி குளும்ஸியாக இருந்தது, அவன் தான் என்னை வந்து காப்பாற்றினான், அந்த டீமன் வந்து ஒரு பெரிய ப்ளோ கொடுத்தது, அந்த ப்ளோவிலேருந்து அவன் தான் என்னை பிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தான், அது மட்டும் ஞாபகம் இருக்குது, ஒருவேளை அது அவனாக இருக்குமோ சொல்லி நம்ம ஹீரோவை நினச்சி பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோ காமிச்சா, ஐயோ முதுகு போச்சு, அந்த ஸ்வாடோட ஃபயர் பவர் பயங்கரமாக இருக்குது, ஆனால் அதனால பாடியால் தான் தாங்க முடியல சொல்லிட்டு ஹீரோ நடந்து போகிறான். ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு நாய் நெக்கெலாம் நடந்து போகுது. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. செட் மாஸ்டரும் சப் மாஸ்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. சே எப்படி நடந்தது, அந்த டீமன்ஸ்லாம் எப்படி இவ்வளோ தூரம் வர துணிஞ்சுது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த இடத்துல அவ்வளோ செக்யூரிட்டி கார்டெலாம் போட்டிருக்கோம், அங்கேருந்து எப்படி இங்கே வர முடியும், அதேமாதிரி அவன் யாராக இருக்கும், இந்த குஞ்சியன் ஸ்வாட் அவன் வச்சுருக்கானா, அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சப் மாஸ்டர் சொல்கிறாங்க, மாஸ்டர் அது வந்து நாங்கள் வந்து டீமன்ஸ்கிட்டலாம் விசாரித்தோம், அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஒருத்தன் தான் வந்து உங்களை காப்பாற்றினானா, அவன் தான் அந்த குஞ்சியன் ஸ்வாடையும் வச்சுருக்கான்னு சொல்லி சொன்னாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒருவேளை இவன் வந்து அந்த ஃபேமிலியாக இருக்குமோ, அந்த இக்ஷான்யான் கிளானோட ஃபேமிலியில் சேர்ந்து அந்த டிசெண்டண்ட்டாக இருப்போம்னா சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரி எது எப்படியோ நீங்கள் அந்த பையனெல்லாம் ஒன்றும் தேட தேவையில்ல, ஏன்னா இந்த மாதிரி டீமன்ஸுக்கு எதிர்க்க அவன் மறைஞ்சிருக்கு தான் நல்லது, அந்த ஸ்வாடு வெளியே வந்துச்சுன்னா அந்த டீமன்ஸ்லாம் அவனை போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் வெளிலலாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அதேமாதிரி அந்த டீமன்ஸையும் ஃபுல்லாக கொண்டுருங்க, அந்த ஃபர்பிடன் ஏரியாவிலேருந்து எப்படி இந்த டீமன்ஸ்லாம் ஸ்னீக்கின் பண்ணி வெளில வந்தது அதுவே சுத்தமாக புரியல. சரி ஓகே நான் ஒரு லெட்டர் தரேன், அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டியோ அப்புறம் நம்ம டிசபிள் செட்டியோ போய் கொடு, அதை கார்ட் பண்ணுற டிசபிள்கிட்ட சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணோம், எவ்வளோ தைரியம் தான் அவனுக்கு நம்ம செக்டியை வந்து அட்டாக் பண்ணியிருப்பானுங்க, இப்போதைக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், இந்த ஜெட் கேர்ள் செட்டோட ஹானரை நம்ம மறுபடியும் மீட் எடுப்போம், அதுக்கான எல்லா வேலையும் இப்போ நான் பார்க்குறேன், இங்கே பேர் நம்ம கூட ட்விச்சு அப்புறம் ஒரு 30 டிசபிள்ஸை மட்டும் ரெடி பண்ணு, அவங்க எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும், அதேமாரி நீ இன்னும் ஒரு 2 பேரை கூட கூப்பிட்டு வா, நிறைய பேர்லாம் இதுக்கு தேவையில்லை, அதேமாரி ஜாங்லாங்கே கூட்டணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஹாய் நண்பா, இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த டீமன்ஸ்லாம் அடைச்சி வச்சிருக்க பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த பிளேஸோட நேம் வந்து
விண்டு கரேஜ். அங்கே வந்து அங்கே இருக்க டிசிபிள்ஸ்லாம் செட் மாஸ்டர் வெல்கம் அப்படி சொல்லி எல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இது மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, 3rd சிஸ்டரும் 4th சிஸ்டரும் அங்கே தான் காவல் காக்குறாங்கன்ட்டு. அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. அப்போ செட் மாஸ்டர் வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன அப்படி காட் பண்ணுறீங்க, இங்கேருந்து டீமன்ஸ்லாம் வெளில வந்திருக்கு, அந்த டீமன்ஸ் எப்படி உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருது, அந்த பார்த்த முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான், இங்கே தான் இருந்தால் அதுக்கு நான் உங்களை தான் காரணம் சொல்லுவேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நீ நல்லா இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபோர்த்து டிசிபிள் வந்து நான் நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. பார்த்தா அவன் நம்ம ஹீரோவை தான் கேட்டிருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், இதில் பொண்ணு கெட்டப்பெல்லாம் போட்டிருக்கான், நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் என்ன கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது சொல்லுங்க. ஹீரோ அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டே சொல்கிறான். அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஏன் நம்ம ஹீரோ இப்படி பொண்ணு கெட்ட போட்டிருக்கான்ட்டு. பக்கத்துலேயே சப் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துக்கு வரணுன்றதுனால பொண்ணு கெட்ட போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பையன் செட்டில் இருக்கான்னு சொல்லி தெரியாதுல்ல, அதனால் எதனா பிரச்சனை வரும் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பொண்ணு கெட்ட போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதேமாரி ஹீரோவோட வாய்ஸையும் மாற்றுறதுக்கு அவங்க ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னிக் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அப்படி அவன் ரொம்ப நேரம் வெளில சுற்றின்னு தான் மாட்டிப்பான். அதான் அவங்கள வந்து மிரட்டுறாங்க, இங்கே பேர் நீ ரொம்ப நேரம்லாம் வெளில சுற்றக்கூடாது, இந்த டெக்னிக் ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட் முடிஞ்சவுடனே இந்த டெக்னிக்கு கேன்சல் ஆகிடும், அதுக்கப்புறம் நீ மாட்டிப்ப, ஒருவேளை நீ மட்டும் மாட்டின மவனே உனக்கு இதுக்கப்புறம் குழந்தைங்களே இருக்காது, அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ புரிஞ்சுது அப்படி சொல்லி அப்படியே பயந்துனே சொல்கிறான். அப்புறம் ஹீரோ நினைக்கிறான், ஏன் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், எதுக்கு அந்த செட் மாஸ்டர் வந்து என்னை ஃப்ரெண்ட்லேயும் நான் கூட்டின்னு வரணும், ஒருவேளை நான் அவள் ரூமுக்குள்ளே என்ட்ரா அந்த அவள் கண்டுபிடிச்சிட்டாளா அப்படி சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ வந்து அந்த 3rd சிஸ்டர் வந்து வரா. அம்மா 2nd சிஸ்டர் இது வந்து யார் சொல்லி கேட்குறா. அப்போ சப் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, இதுதான் புதுசாக ஜாயின் ஆன டிசபிள், இவளை வந்து செட் மாஸ்டர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, இவ வந்து இந்த வேர்ல்டு அப்புறம் இந்த லைஃப்பை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ண தான் வந்திருக்கா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு செட் மாஸ்டரும் சப் மாஸ்டரும் போகிறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் போயிட்டு, நீ தான் அந்த நியூ டிசிபிளா, சரி ஓகே லூஷனிங், அதான் இப்போ ஹீரோக்கு அவங்க வச்சிருக்க பேர், உனக்கு இவ்வளோ தைரியம் தான் நீ என்னங்க தனியாக விட்டு ஓடலாம் ட்ரை பண்ணுவேன், இங்கே பாரு நீ இப்போ என் கூட வர அப்படி சொல்லி ஹீரோ கூப்பிட்றா. ஹீரோ ஐயோ நான் மாட்டி போனோம், இங்கேருந்து கிளம்பலாமா சொல்லி ஹீரோ பார்க்குறான். பட்டுன்னு கையை பிடிச்சி, இங்கே பேர் லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், நான் தான் உன்னோட 4th சீனியர் சிஸ்டர் குயிங்லிங், இப்போதைக்கு நீ என் கூட வா, நான் உனக்கு இந்த இடத்த சுற்றி காமிக்கிற சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து இல்லை அது ஒன்றும் முக்கியம் இல்லை சொல்லி சொல்ல வரான். அதுக்குள்ளேயே அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை சிஸ்டர், நான் உனக்கு வழி காமிச்சு கூப்பிட்டு போகிறேன், கூட வாடா சொல்லி தரதான், கூட வான்னு சொல்லி தரதான்னு இழுத்துன்னு போகிறாங்க. அப்புறம் சொல்லினே போகிறாங்க, இங்கே பாரு இந்த இடத்துல வந்து எல்லாமே ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும், இங்கே வந்து ஒரு டீமோனுக்குமே நாங்கள் ஒரு ரேங்க் மாதிரிலாம் செட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து சுற்றி மவுண்டன் தான், 2 பக்கமும் மவுண்டன் இருக்குது, கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவுக்கு அந்த மவுண்டன் ஹைட்டாக இருக்கும், இங்கே ஒரே ஒரு நேரோவான பேத் தான் இருக்குது, அந்த பேத்தில் தான் யாராக இருந்தாலும் போக முடியும் வர முடியும், இங்கே வந்து நம்ம செட்டோட மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, இங்கே இருக்க எல்லாருக்குமே இந்த டீமன் ரேஸை பற்றி நாலேஜ் அதிகமாக இருக்குது, அதனால் நான் வந்து உனக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்லாம் சொல்கிறேன், நீ இப்போது இங்கே இருக்க போகிறேன்னா இந்த நாலேஜ்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, புரிஞ்சுதில்ல. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க இந்த டீமனோட ரேங்க்கை நான் சொல்கிறேன், அது வந்து கலர் வைஸில் இருக்கும், டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்குது, ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு, ப்ளூ, பர்பிள், அப்புறம் ஆர்டினரி ப்ரீஸ்ட், இந்த மாதிரி தான் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஆர்டினரி ப்ரீஸ்ட்டை பார்ப்போம். இவங்களால வந்து நார்மலாக இந்த வைல்டு பீஸ்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுதான் அவங்களோட பவரு, ஆனால் அதுவே பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதேமாதிரி இன்னும் பவர்ஃபுல்லான டீமன்ஸ்லாம் இருக்குது, அவங்களால எல்லா வகையான பீஸ்ட்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களாம் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களோட காம்பேட் பவர்லாம் பயங்கரமாக இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்க்குறான், அப்போது அந்த ஹை பவர்னால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் அந்த பர்பிள் டீமன் ப்ரீஸ்ட்டை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டேன், இங்கே இருக்கிறவங்களாம் வேறு லெவலில் இருக்காங்க, இவங்கெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி டீமன் ப்ரீஸ்ட்லாம் அட்டாக் பண்ணுவாங்க போலீஸ் நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ அவங்க வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க, இங்கே பாரு நம்ம வந்துட்டோம், இந்த இடம் தான், இது உனக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்க்குறான், அம்மா என்னது இது, இந்த டென்ட்டே இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்படி உள்ளே என்ன தான் இருக்குது சொல்லி ஹீரோ பார்க்குறான். பார்த்தா உள்ளே வந்து அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் தான் இருக்குது, இங்கே பார்த்தியா இதான் விண்டு கரேஜில் இருக்க ஃபேமஸான ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இங்கே வா நம்ம போய் குளிக்கலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் டயர்டெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் நான் போய் தூங்க போகிறேன், நான் போட்டால் சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ குளிச்சுட்டு போக சொல்லி சொல்கிறாங்க.
இல்லை நான் அந்த அளவுக்கு டயர்டாலாம் ஒன்றும் இல்லை, அதனால் போய் கிளம்புறேனே சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதான் நம்ம தான் ஆல்ரெடி வந்துட்டோம்ல, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் போகிற, வா நம்ம போய் குளிச்சுட்டு போகலாம் சொல்லி அவன் கூப்பிட்றாங்க. ஹீரோ இல்லை இல்லை இப்போதைக்கு நான் போயே ஆகணும், என்னை செட் மாஸ்டர் கூப்பிட்ற மாதிரி இருக்கு, நான் போகிறேன் சொல்லி சொல்கிறான். அவங்க ஹீரோ அப்படியே வலிச்சு போட்டு இங்கே பாரு, உன்னெல்லாம் யாரும் கூப்பிட்ட மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரில, ஒழுங்காக வந்து குளின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் சிஸ்டர் உன்னை குளிக்க கூப்பிட்ற, நீ வர மாட்டியா சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே இந்த பாத் டப் ஓரத்தில் தள்ளி வச்சுன்னு ஹீரோ பார்க்குறான். ஐயோ இதுடாடா இவ்வளோ தப்பாக இருக்கு, ஒருவேளை இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அவள் தான் இதோட இந்த சாப்டர் முடியுது. ஹாய் நண்பா, இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அப்போது அவள் வந்து கேட்குறான், அம்மா உனக்கு எதனா அடிபட்டுச்சா என்ன, சாரி, சரி ஓகே இப்போதைக்கு என்னன்னா உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் போக போக உனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படியே ஹீரோ பக்கத்தில் வர ஹீரோ பார்க்குறான். அப்போ இவள் லெஸ்பியனா அப்படி சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ வந்து சிஸ்டம் அவனுக்கு ஒரு கொஸ்ட்டு கொடுக்குது. அதாவது இது வந்து 5வது கொஸ்ட்டு என்னென்னா, இன்னும் 3 நாளைக்குள்ளே எப்படியாச்சும் இவளை நீங்கள் ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படி சொல்லி கொஸ்ட்டு வருது. ஸ்ட்ரைட்னா அது வந்து லெஜண்ட்ஸுக்கு புரியும், சப்போஸ் உங்களுக்கு புரியலனா கமெண்ட்டில் போடுங்க, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதுக்கான ரிவார்டு வந்து அன்னவுனு ஃபெயிலியருக்கு வந்து இந்த வாட்டி டெத்து வரல, அதுக்கு பதில் கில்டு பை 5 ஸ்ட்ராங்கஸ்ட் மென், அதாவது 5 பேர் 5 ஸ்ட்ராங்கஸ்டான மென் ஒன்றா சேர்ந்து ஹீரோவை கொள்ளுவாங்கன்றது சிஸ்டர் சொல்லுது. ஹீரோ பார்க்குறான், என்னது லெஸ்பியனை ஸ்ட்ரைட் ஆகணுமா, இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரி கேவலமான கொஸ்டெல்லாம் ஏன் தான் எனக்கு கொடுக்குதோ, இதோட பனிஷ்மெண்ட்டு, அதில் தான் இதோட ஸ்கில்லு பீக்லேயே இருக்குது, எப்பட்றா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு மனுஷனை வெறுப்பேற்றுறது ஒரு அளவு வேணாமா சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அதோட அந்த பனிஷ்மெண்ட் இருக்கே, அது நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் இது இம்பாசிபிள் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நம்ம என் பண்ணி ஆகணும். சீனியர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படி சொல்லி ஹீரோ சொல்ல வரான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கழட்டிட்டு, என்ன நீ என்ன நினைக்கிற, உன் சிஸ்டர் அவ்வளோ அழகாக இல்லையா, இங்கே பேர் உன்னோட சீனியர் சிஸ்டர் வந்து ஜெய்கல் செட்டில் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான அழகான பொண்ணு, அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ சொல்லி சொல்கிறா. ஹீரோ கண்டலோட பிடிக்கின வருது ஹீரோக்கு. ஐயோ வாய்ப்பே இல்லை, நான் வந்து ஒரு பையன் இதுக்கு மேலே தெரிஞ்சு அவள் தான் வேணும் கொண்டுருவா சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ அவள் சினுங்கிறா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்ன என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் நீ சொல்ல போறியா, இங்கே பேர் உன் மூக்கிலேருந்து ரத்தம் ஒளியத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீ என் பாடியை பார்த்தோன்னே மயங்கிட்ட சொல்லி அவள் சொல்கிறா. ஹீரோ இப்படியே போட சாவறதுக்கு கன்ஃபார்ம் சொல்லி ஹீரோ சொல்கிறா, மூக்கில் ரத்தம் ஒடிய. அப்போ அவள் வரா, இங்கே பேர் நான் உன் பாடி க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வரா. ஹீரோ பார்க்குறான், இல்லை அது ஒன்றும் நெசசிட்டிலாம் இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தா அவனோட ஒரிஜினல் வாய்ஸ் வந்தது. அவள் பார்க்குறா, ஆமாம் உன் வாய்ஸுக்கு என்னாச்சு சொல்லி பார்க்குறா. ஹீரோ ஐயோ டைம் லிமிட் முடிஞ்சிச்சா, இந்த ஸ்பெல்லு வேறு முடிஞ்சிச்சா சொல்லும் ஹீரோ கத்தின்னு ஒன்றே இருக்கான். அப்படி ஓடும்போது பார்த்தா அப்படியே கால் தவறி அந்த பாத் டப்புக்குள்ளே ஊந்துடுறான். அவள் வரா, அதானே பார்த்தேன், எப்படி நீ குளிக்காமல் போயிட்டு தூங்குவேன்னு அவனை பார்த்தேன், அதான் தண்ணிக்குள்ளே போயிட்டு எதாவது சொல்லிட்டு அவள் அப்படியே எகிரி அவ்வளோ உள்ளே வந்துடுறா. சரி வா நான் அவனோட துணியை கழட்டுறான்னு சொல்லி வரா. ஹீரோ இல்லை வானான்ட்டு ஹீரோ கதறான். அப்போ அவன் வந்து இன்னத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா வாட்டர் மெலன் தான். அந்த மெலன் அது வந்து ராக் மெலன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீரோ பார்க்குறான், அவள் தான் நான் செத்துட்டு சொல்லி ஹீரோ பார்க்குறான். அவள் வந்து அப்போ இதனால தான் நீ என் கூட ஷவருக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொன்னியா சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் இங்கே பேர் அது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்றதுலாம் முக்கியமே இல்லை, அது இப்போ சின்னதாக இருந்தால் என்ன, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, பெருசாக இருந்தால் அதெல்லாம் பவுன்ஸ் ஆகும், அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம மூமெண்ட்டு நடுவில், நீ வந்து இடியட்டா என்ன, இங்கே பேர் அது பெருசோ சின்னதோ எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படி சொல்லி சொல்கிறா. ஹீரோ பார்க்குறான், இப்போதைக்கு நான் தப்பிச்சிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் எப்படிடா தப்பிப்பேன், இவன் என்ன முட்டாளுக்கும் அடிமுட்டாளாக இருக்கா சொல்லும் ஹீரோ பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஹீரோ கட்டி பிடிச்சின்னு, இங்கே பாரு நீ எதுக்குமே கவலைப்படாத, இன்னிலேருந்து யாருமே உன்னை கலாய்க்கவே முடியாது, யாருன்னா உன்னை வச்சு ஃபன் பண்ணலான்னு நினச்சா நீ கவலைப்படாத, இது வந்து என்கிட்ட வந்து சொல்லு, இன்னிலேருந்து உன்னோட சீனியர் சிஸ்டர் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறா. அப்போ வந்து ஹீரோ சுற்றி அந்த புறாலாம் பறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ நினைக்கிறான், அவள் தான் என் லைஃபோட ஆசை எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை ஆசை தான் நினைக்கிறான். ஹீரோவை கட்டி பிடிச்சிடும் போது தான் என்னமோ நோட்டீஸ் பண்ணுறா. ஹீரோ தூரமாக தள்ளிட்டு, ஆமாம் என்னது அது சொல்லி கேட்குறா. அப்போ தான் ஹீரோ அப்படியே மூஞ்ச பாவமாக குழந்த மாதிரி வச்சுட்டு, அதை தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லலான்னு ட்ரை பண்ணேன், ஆனான்னு சொல்லும்போது ஒரு பயங்கரமான அட்டாக்கு அது உள்ளேருந்து வெளில போகுது. அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க, ஆமாம் என்ன ஆச்சு, ஏங்க அவ்வளோ பெரிய அட்டாக் நடக்குது சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஹாய் நண்பா, ஸ்ட்ரெயிட்டாக சாப்டருக்குள்ளே போயிடலாம்.
இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே செட் மாஸ்டர், சப் மாஸ்டர், அப்புறம் 4th டிசபிள் இவங்க 4 பேருமே பார்க்குறாங்க. அங்கே என்ன அந்த வெளிச்சம், ஒருவேளை யாருன்னா குயிங்லிங்கை போய் அட்டாக் பண்ணுறாங்களா என்ன? இல்லையே, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அங்கே தான் அத்தனை டிசபிள்ஸ் இருக்காங்களே, அவங்களெல்லாம் தாண்டி அவளை போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அங்கே என்ன தான் நடக்குது சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஒரு பயங்கரமான ரெட் கலர் எனர்ஜி வருது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி அவளை போய் எப்படி அட்டாக் பண்ண முடியும்? அங்கே என்னமோ நடக்குது, அவளெல்லாம் யாரும் அட்டாக் பண்ண முடியாது, அங்கே என்ன நடக்குதுன்னு சரியாக தெரில அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ சப் மாஸ்டருக்கு ஞாபகம் வருது. இல்லை, அந்த ஸ்பெல்லோட டைம் லிமிட் நேரத்துக்கு முடிஞ்சிருக்குமே. ஒருவேளை அப்படி சொல்லி அவங்க யோசிக்கும்போது பார்த்தா இந்த சைடு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. யாருன்னா என்ன காப்பாற்றுங்க சொல்லி ஹீரோ கதர்னே ஓடி வரான். அவள் விடவே மாட்டுறான். அங்கேருந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணே வரா. அப்போ அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, அங்கே பாரு ஒரு பையன் இங்கே வந்துட்டுருக்காண்டி அப்படி சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. இந்த சைடு ஹீரோவோட டிவைன் பாடி பார்த்தா 130% சார்ஜ் ஆயிடுச்சு. இப்படியே போனால் என் பாடி வெடிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? என்னால் இந்த பொண்ணையும் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா இவ இந்த செட்டில் தான் இருக்கா. இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுறது சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவள் செத்து போட சொல்லி அட்டாக் பண்ண வரா. அப்போ சப் மாஸ்டர் குயிங்லிங் ஸ்டாப் பண்ணு அப்படி சொல்லி தடுக்கிறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, இங்கே பாருங்க செகண்ட் சிஸ்டர், இவன் உங்களையும் ஏமாற்றிட்டான், என்னையும் ஏமாற்றிட்டான், இந்த வீணா போனவன் நம்ம கொன்னே ஆகணும்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு எல்லாமே தெரியும், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ அவனை கொல்லக்கூடாது சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவள் கேட்குறா ஏன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு அவனை நம்ம செட்டோட கேட் கீப்பராக நம்ம லீடர் தான் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவளுக்கு ஷாக்கு, என்னது லீடர் அசைன் பண்ணாங்களா சொல்லி பார்க்குறா. அப்போ அங்கே லீடராக வந்துட்டாங்க. அப்போ அவள் லீடர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, இங்கே பாருங்க நம்ம ஜெட் கேர்ள் செட்டில் இந்த வீணா போனவன் நிறைய அட்ராசிட்டிலாம் பண்ணிட்டு இருக்கான், இவனை மாதிரி பையனை நீங்கள் ஏன் கேட் கீப்பராக போட்டீங்க, எதனா பொண்ணை போட்டுறலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ சப் மாஸ்டர் பக்கத்தில் சொல்கிறாங்க, இங்கே பாரு குயிங்லிங், இது எல்டர்ஸ் அப்புறம் லீடர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த டெசிஷன் எடுத்துருக்காங்க, அதனால் நீ இல்லை ரெக்லஸால் எதுவும் பண்ண முடியாது சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அவனை கொல்ல மாட்டேன் சொல்லி குயிங்லிங்கும் சொல்லிடுறா. ஆனால் நான் அவனை கொல்ல தான் மாட்டேன், அதுக்கு பதில் நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன், இது என்னோடய பர்சனல் மேட்டர், இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது சொல்லி சொல்கிறா. அப்போ ஹீரோ, நீ என்ன எனக்கு கிண்டல் பண்ணுறியா சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கத்தினே ஓடுறான். இவன் நில்றா சொல்லி இவனும் துரத்தினே போகிறா. அப்போ சப் மாஸ்டர் கேட்குறாங்க, செட் மாஸ்டர் நீங்களே பாருங்கள் இது என்னன்ட்டு அப்படி சொல்லி கேட்கும்போது லீடர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ எல்லாம் ஏதோ கவலைப்படாத, குயிங்லிங்கும் நல்ல பொண்ணு தான், அதுக்கு வர பிரச்சனையும் அவன் தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பாரு 4th டிசபிள், நீ அந்த டீமன் கேம்ப் இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லி சொல்லும்போது அவங்கள ஓகேன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம இங்கே ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்க்குறான், அவனோட சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி எதனா பொருள் எதனா யூஸ் ஆகாமல் சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இவ வேற என்னை விடாமல் துரத்தினே இருக்கா, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, என்னால் ஒரு இடத்துல ஒளிஞ்சு கூட உட்கார முடியல சொல்லி அவன் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கான். அவன் அப்படி ஒளிஞ்சு உட்காந்து சிஸ்டத்தில் நோண்டின்னே இருக்கும்போது அவன் உட்காந்து இடத்துக்கு அடியில் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கத்தி வருது. பனிஷ்மெண்ட்ரா, இதாண்டா அவனுக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்லி கத்தியை சொருவுறா. ஹீரோ பார்க்குறான், ஐயோ இங்கே கூட வந்துட்டு அடி சொல்லி ஹீரோ கத்தினே ஓடுறான். அவன் பின்னாடியே வந்துட்டு, இங்கே பாரு என் லைஃப்பில் நான் வெறுக்கிறதே இந்த பசங்க தான், எனக்கு இந்த பசங்கனாலே சுத்தமாக பிடிக்காது, எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை வச்சே ஃபன் பண்ணியிருப்ப, இன்றைக்கி பாடுறா, இன்றைக்கி நைட் நான் உன்னை பண்ணுற டார்ச்சரில் நீயே என்னை சாவடிச்சுட்டு சொல்லி கெஞ்ச விட அந்தளவுக்கு நம்ம டார்ச்சர் பண்ண சொல்லி கொடூரமாக அட்டாக் பண்ணிருக்கா. ஹீரோ கொஞ்சம் பொறி சொல்லி ஓடினே இருக்கான். அப்புறம் அந்த டேப்லெட் ஒன்று கிடச்சில, சாம் டேப்லெட்னு, அதுதான் இப்போ ஹீரோ கையில் எடுத்து வச்சுருக்கான். இப்போ இது போகிறத பார்த்தா கண்டிப்பாக இதை தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் போட்ட உடனே அவனை சுற்றி பயங்கரமான வெளிச்சம். இவ பார்க்குறா, அம்மா இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான். அம்மா இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி கேட்குறான். இவ பார்க்குறா, அம்மா ஏன் எனக்கு ஒரு மாதிரி வெரிடாக ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல, என்னை சுற்றி ஒரு 1000 பூ பூத்த மாதிரி இருக்குது, திடீர்னு என் ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது, எனக்கு என்ன ஆச்சு சொல்லி அவள் பார்க்குறா. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. ஹாய் நண்பா, இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அவள் பார்க்குறா, இல்லை இதெல்லாம் நான் அப்படியே வெளில வந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவள் தலையெல்லாம் ஆட்டி அப்படின்னு அதெல்லாம் வெளில வந்துட்டா ஓரளவுக்கு. வீணா போனவனே இதுக்கெல்லாம் நீ பே பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பயங்கரமாக முறைச்சி பார்க்கும்போது ஹீரோ பக்கத்தில் வந்துட்டான். என்ன நான் பே பண்ணுமா சொல்லி அவள் சின்ன பிடிச்சிட்டு பேசுகிறான். அவளுக்கு பயங்கர வெக்கமாயிடுச்சு. அப்படியே மூஞ்சி திருப்பின்னு, இல்லை எனக்கு என்னாச்சு, என் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ வேகமாக இருக்குது அப்படி சொல்லி அவள் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அவளை பின்னாடி கட்டி பிடிச்சிட்டான். ஏன் நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற, என் பக்கத்தில் இரு சொல்லி ஹீரோ அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, நீ ஏன் என்னை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண இவ்வளோ தயங்குற, என்னை பாரு அப்படி சொல்லி ஹீரோ சொல்லும்போது அவள் பார்க்குறா, ஐயோ இதுக்கு மேலே எல்லாம் தாக்க முடியாது, இதையே இப்படிலாம் போக சொல்லி அவள் பார்க்குறா. ஹீரோ, ஐயோ இந்த 300% சார்ம் வேல்யூ பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறப்போ எனக்கு பயங்கர பயமாக இருக்குது, நான் இப்போ என்ன தான் பண்ணுறது சொல்லி ஹீரோ புலம்புறான். இப்போது நடக்கிறது நல்லா தான் போகுது, இது இப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான்,
நான் நிறைய காமிக்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ்ஸெல்லாம் ஹக்கு. இப்போதைக்கு எதனா ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக டைட்டாக கட்டி பிடிக்கிறான். அப்படி கட்டி பிடிச்ச உடனே அவள் இடுப்பை நல்லா டைட்டாக பிடிச்ச உடனே அவள் அப்படியே ஒரு மாதிரி சினுங்கினோடனே ஹீரோட கை படக்கூடாத இடத்துல பட்டுது. ஐயோ, இவரோட ரியாக்ஷன் ஏன் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது? ஐயோ, நான் வேற அந்த இடத்துல தொட்டடே, இப்போ என்ன பண்ணுறது சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்படியே தூரமாக போய் முறைச்சி பார்க்குறான். ஹீரோ அப்படியே கொல்ல போகிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா, என்ன சரி ஓகேவா, உன் சோடை வச்சு விளையாடுவோம் அப்படி சொல்லிட்டு அப்படி ஹீரோ மேலே பாஞ்சிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னையே ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணுவ? இப்போ பாரு, நான் உன்னோட ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லாத்தையும் நானே உரிய போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே பாஞ்சிட்டா. ஹீரோதே இல்லை வேடா விட்டுரு என்ன சொல்லி ஹீரோ பார்க்குறான். ஐயோ, இது ஃபுல்லாக அவுட்டாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. என்னோட ஏரோப்ளைன் மட்டும் அந்த ஏர்போர்ட்டுக்கு போச்சுன்னா அவ்வளோதான், அவளை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவளை ஆல்ரெடி அதை ஸ்ட்ரைட்டாக மாற்றிட்டேன், இன்னும் ஏன் இந்த டாஸ்க் வேறு முடிய மாட்டேது சொல்லி ஹீரோ பார்க்குறான். அவள் வந்து உன்னோட அந்த எக்ஸ்காலிபரை வெளியேடு சொல்லிட்டு அந்த துணியை வந்து கிழிச்சிட்டா. ஹீரோ, நான் வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்பேன்ட்டு ஹீரோ மூக்கில் ரத்த வடியே அப்படியே வெக்கத்தோடு படுத்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா எதுவும் நடக்கலை. ஆமாம், என்னாச்சு இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா சொல்லி ஹீரோ பார்க்குறான். அவள் பயங்கர வெறியோடு இருக்கா. டேய், நீ என்னடா பண்ண சொல்லி அவள் அப்படியே பயங்கர வெறியோடு கேட்குறா. ஹீரோ பார்க்குறான் மூஞ்ச பாவமாக வச்சுன்னு. ஆமாம், அவளோட கண்ணில் ஏன் இவ்வளோ கொலவெறி தருது? அந்த பில்லோட எஃபெக்ட் முடிஞ்சிச்சா சொல்லி ஹீரோ பார்க்குறான். அவள், நான் உன்னை இன்னைக்கு பீஸாகாமல் விட மாட்டா அப்படி சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அட்டாக்கு ரெடி ஆகுறா. ஹீரோ, நீ தாண்டி இவ்வளோ நேரம் கொடுத்தது பனிஷ்மெண்ட்டு, நான் அடி பண்ண சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ அவளை யாரும் வந்து லாக் பண்ணுறாங்க. யாரா நான் லாக் பண்ணுறது, உடனே நான் அவனை கொன்னே திரும்ப சொல்லி பயங்கரமாக கத்தின்னு இருக்கா. அங்கே யாருன்னு பார்த்தா சப் மாஸ்டரும் அந்த 4th டிசிப்ளின் தான் வந்திருக்காங்க. இவன் சொல்கிறா, செகண்ட் சிஸ்டர் என்னை விடுங்க, நான் அவனை இப்போ கொன்னே அவன் அந்த வீணா போனால் நான் கொல்லாமல் விட மாட்டேன் சொல்லி அவள் கத்தின்னு இருக்கா. அப்போ வந்து சப் மாஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஜாங்லாங்கும் ஏதோ அப்பப்போ உருப்படியாக ஏதோ பண்ணுறான், அவன் இப்போ பண்ணதை பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ 4th டிசிப்ளின் கேட்குறா, டெப்டி செக் மாஸ்டர் நீங்கள் ஏன் இப்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ குங்லிங்க அவன் வந்து அசிங்கப்படுத்திட்டான்ல, நீங்கள் ஏன் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த குங்கிலிங் வந்து பயங்கர கர்சான பொண்ணு, இவன் வந்து இங்கே இருக்க ஒரு பொம்பளை டிசிப்ளின் கூட விடவே இல்லை, இங்கே இருக்க எல்லா டிசிப்ளினுமே இவ போய் ஹராஸ் பண்ணிகிட்டே இருந்தா, அதனால் அவங்களால சரியாக ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியல. இனிமேல் இவ ஹராஸ் பண்ணுவான்ட்டு யாரும் பயப்படாமல் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக கல்டிவேஷன் பண்ணுவாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஜாங்லாங்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கான்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோக்கு டேஞ்சர் அலர்ட் வருது. அதாவது அவனுக்கு தோணுது அந்த மாதிரி, ஆமாம் இவங்க அங்கே வந்து பேசுறது எனக்கு சுத்தமாக கேட்கல, ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடியுது, கண்டிப்பாக இவங்க என்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி ஹீரோ நினைக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஹாயின்பா, இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து தூங்கி எழுந்துச்சி வரான், அதாவது விடிய காலில். அப்போ வெளில வந்துட்டு லாஸ்ட் நைட் வந்து என்னோட டிவைன் பாடி வந்து 120% சார்ஜ் இருந்தது, அதை நான் ரிலீஸ் பண்ண கூட இல்லை, ஆனால் இப்போ 100% இருக்குது, எப்படி ஆகிருக்கும்? ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது அது ட்ராப் ஆகிருக்குமோ, அப்படி இல்லைன்னா என்னோடய கெப்பாசிட்டி அதிகமாகிடுச்சா அப்படி சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ பின்னாடி யாரோ உட்காந்து இருக்க மாதிரி இருக்குது, யாரான்னு சொல்லி நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது குயிங்லிங்கு. அவள் கையில் வேறு 2 கல்லை வச்சு நசுக்கின்னு இருக்கா. ஹீரோ பார்க்குறான், இவன் ஏன் இப்போ இங்கே இருக்கா? நான் வந்து சும்மா தான் என் ஹட்டுக்குள்ளேருந்து சும்மா அப்படியே வெளில வந்தேன், இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா இல்லையே, அவள் அந்த கல்லை பிடிக்கும் போதே தருது, அவள் மட்டும் என்னோடதை பிடிச்சா அவ்வளோதான், என்னோட மேன்ஹுட்டுக்கே குட் பை சொல்ல வேண்டியதான் சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ அவனை வந்து சப்மாஸ்டர் வந்து பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க. இந்த மாதிரி சும்மாலாம் சுற்றின்னு இருக்காதரா, நீ வந்து அப்படி என்ன பண்ணேன்னு சரியா தெரில, ஆனால் அவன் மேலே சமகானில் இருக்கா சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், வைஸ் மாஸ்டர் நம்ம இப்போ எங்கே போகிறோம் சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்காத, நீ வந்து அவளை ஏதோ பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நீ பண்ணது ஏதோ ஒரு நல்லதான், அவளை மாற்றிருக்க, இதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்க்குறான், அப்போ இவங்களும் அவளை ஸ்ட்ரெயிட்டாக மாற்றணும் தான் நினச்சாங்களா சொல்லி பார்க்குறான். அப்புறம் அவன் சொல்கிறாங்க, இங்கே பேர் குயிங்லி வந்து ஷார்ட் டெம்பரு, அவள் வந்து ரேஜுக்கு போயிட்டானா அவளை யாராலையுமே தடுக்க முடியாது, ஏன் நானே ட்ரை பண்ணாலும் முடியாது, ஒருவேளை நீ எதனா டேஞ்சரில் இருந்தனா நீ ஸ்ட்ரெயிட்டாக போய் செட் மாஸ்டர்கிட்டே ஹெல்ப் கேட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ செட் மாஸ்டரை பார்க்குறான், இந்த செட்டில் என்ன தான் கவுண்ட்லெஸ்ஸான பியூட்டிஸ்லாம் இருந்தாலும் ஜெட் கேல் செட்டோட செட் மாஸ்டர் அளவுக்கு வருமா? அவன் மூஞ்சா பாரு அப்படியே முத்து மாதிரி இருக்கு சொல்லி ஹீரோ வர்ணிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வருது, 6வது கொஸ்டின். இதில் வந்து 5வது கொஸ்டின் மாற்றி போட்டிருப்பாங்க, இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கொஸ்டினில் என்ன வந்திருக்குன்னா, இன்னும் ஒரு நாளைக்குள்ளே இவங்க தர யூனிஃபார்மை வந்து செட் மாஸ்டர் போட வைக்கணும், அப்படி போடலன்னா ஹீரோவுக்கு வந்து பெனால்ட்டியாக வந்து 10,000 டீமன்ஸு ஒன்றா சேர்ந்து இவன் ஹார்ட்டில் வந்து அம்பு விட்டு கொள்ளுவாங்க, ரிவார்டு அன்னோனு. அதான் வந்திருக்கு. ஹீரோ பார்க்குறான், அவள்தான் அவனை அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டான், என்னடா இதுன்ட்டு.
அதுக்கப்புறம் அந்த டீமன் இருக்கிற பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் இப்போ அங்கே தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு கத்துறாங்க, ஏ டீமன்ஸ், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ஃபர்பிடான பிளேஸ்லேருந்து பர்மிஷன் இல்லாமல் எங்கள் பிளேஸ் வந்து எங்கள் பீஸை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க. அதேமாரி எங்கள் செட்டுக்கு நீங்கள் நிறைய டேமேஜை கொடுத்துட்டீங்க. இதுக்கெல்லாம் இந்த ஜெட் கேர்ள் செட்டு உங்களை பனிஷ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது வடிவேல் ஒரு பத்தில் ஒரு காமெடி வரும்ல, ஒரு குண்டச்சி இருந்தா அவ அடி மொட்டை தனியாக தெரிஞ்சுதுன்ற மாதிரி இங்கே குங்கிலிங்கி எல்லாம் சாவுகடா, செத்து போங்கடா, அவர் தனியாக போய் எல்லாரையும் போய் போட்டு பொழந்துட்டுக்கிறா. ஹீரோ பார்க்குறான், இவன் என்ன இவ்வளோ கிரேசியாக இருக்கா சொல்லி ஹீரோ பார்க்குறான். அப்போ தான் சப்மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோட்ட, இங்கே பாரு, நம்ம இங்கே வந்ததே இங்கே வந்து இதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய ஃபுட் ஸ்டோரேஜ். இங்கே இருந்தால் டீமன்ஸில் நிறைய பேருக்கு ஃபுட்டெல்லாம் போகும். இது நம்ம அடிச்சிட்டோம்னாலே அவங்களுக்கு பெரிய லாஸாக இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம இங்கே வந்ததுக்கு மெயின் காரணமே அதான் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ பார்க்குறான், என்னது நம்ம இங்கே வந்ததே அதானா, இவங்களுக்குனா லூஸானா. ஃபஸ்ட்டு செட் மாஸ்டர் ரெக்கவரி ஆகிட்டாங்களா என்னன்னு சரியாக தெரில. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ட்ராப்பாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவன் சும்மா வந்து அச்சுன்னு போன்னு சொல்லி விடுவான். இங்கே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் யாரும் இல்லை, ட்ராப்பாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் சப் மாஸ்டர் பார்க்குறாங்க, இது ட்ராப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஹாய் நண்பா, இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே செட் மாஸ்டர் வந்து பார்க்குறாங்க, இது ட்ராப்பா, இல்லை ஒன்றுமே புரியல, இது எப்படி ட்ராப்பாக இருக்க முடியும் சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அப்போ சப் மாஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சாங்லாங் சொல்லும்போது தான் எனக்கே ஒன்று தோணுது. ஏன்னா இந்த டீமன்ஸ் எல்லாம் ஒளிஞ்சு வந்து நம்ம இடத்துல வந்து அட்டாக் பண்ணாங்க, உங்களையும் அசாசினேட் பண்ண வந்தாங்க, நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக நம்ம ரிவெஞ்சுக்கு வருவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய பவர்ஃபுல்லான டீமன்ஸ்லாம் விட்டு போயிருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே சல்பியான டீமன்ஸாக தான் இருக்குது, எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரிசோர்ஸ் இருக்க பிளேஸு அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸில் இந்தளவுக்கு நம்மளை அட்டாக் பண்ணிக்கணும்னு சொல்லி விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்களே நம்மளை அட்டாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்ட மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம தப்பாக இருக்குது சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது குயிங்லிங் வரா, செகண்ட் சிஸ்டர், நீங்கள் ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க? இவன் தான் ஒரு பொய் சொல்கிறவன், அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அவன் தான் ஒரு முட்டாள், அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்க, நான் ஒன்றும் சொல்லலாம் சொல்ல, இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கலாமே, ஏன்னா சுச்சுவேஷன் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம், அதனால தான் நான் சொன்னேன், இப்போதையும் நம்ம போயிட்டு வேணால் ஒரு நல்ல பிளான் போட்டு வரலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ வந்து, டேய் உன் பிளான்லாம் முட்டாள் தான்டா கேட்பாங்க, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, இந்த மாதிரி ஃபுட் சோர்ஸை இப்போவே அழிச்சாகணும், டீமன்ஸுக்கு ஃபுட் சோர்ஸே இருக்கக்கூடாது சொல்லி அவள் போகிறா. அவங்களாம் குயிங்லிங் போகாத சொல்லி கத்துறாங்க. இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் சரி, ட்ராப்போ இல்லையோ எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் சொல்லிட்டு அவள் போகிறா. போகும்போது இருக்கிற டீமன்ஸ்லாம் போட்டு கொண்டுனே போகிறா, செத்து போங்கடான்ட்டு ஹீரோ பார்க்குறான். இவன் நான் சொல்ல வரதே புரிஞ்சிக்கலையா சொல்லி ஹீரோ பார்க்குறான். அவன் வந்து ஒரு டீமனை அடிச்சு தூக்கி போடுறா, அது போய் அந்த மூட்டையில் வச்சு கிழிக்குது. அப்புறம் தான் பார்க்குறா, இதில் சாப்பாடு இல்லை, ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அப்படியே ஸ்டன் ஆகுறா. அதுக்கப்புறம் வெளில பார்த்தா சாண்ட்ஸ்டோம் வருது. சப்மார்ஸ் வந்து பார்க்குறாங்க, இது சாண்ட்ஸ்டோம் தானே, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை சொல்லி பார்க்கும்போது ஹீரோ சொல்கிறான், இப்போ அந்த சாண்ட்ஸ்டோமை தட்டி விடுங்க, எல்லாம் அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கன்னு சொல்லி சொல்கிறான். மேலே பார்த்தா மீட்டியார் ரெயினே வந்துட்டுருக்கு. இவங்களாம் பார்க்குறாங்க, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே குயிங்லிங் காமிச்சா அவள் வெளில வந்து சொல்கிறா, இங்கே பாருங்க, உள்ள சாப்பாடுலாம் எதுவும் இல்லை, எல்லாம் வெறும் ட்ராப்பு தான் அப்படி சொல்லி சொல்லும்போதே பார்த்தா அந்த காற்றுல அப்படியே பயங்கரமாக தத்தளிக்கிறா. அப்படியே இங்கே காமிச்சா இவங்க வந்து பெரிய ஃபார்மேஷன்லாம் போடுறாங்க. இங்கே பாருங்க, இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்ந்து ஒன்றா இந்த ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி செட் மாஸ்டர் சொல்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து பெரிய ஃபார்மேஷன் போடுறாங்க. அப்போ சப் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, லீடர், இந்த ஃபார்மேஷன் வந்து ரொம்ப நேரம் தாங்காது, நம்ம இதோட ரேடியஸை கொஞ்சமாக குறைச்சி தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை அதுவும் யூஸ்லெஸ் தான், நம்ம இந்த ரேடியஸை குறைச்சா இங்கே இருக்க நிறைய பேர் சாவத்து அதிகமாக சான்ஸ் இருக்குது, நம்மளால் அதை குறைக்க முடியாது சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் செட் மாஸ்டர் வந்து, அம்மா சாங்லாம் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது சப் மாஸ்டர் பார்க்குறாங்க, எனக்கு தெரிஞ்சவன் கீழே விட்டுருப்பான் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பறந்துட்டு இருக்கான். அதாவது அவனோட டிவைன் பாடியோட 10% பவரை யூஸ் பண்ணி தான் இப்போ பறந்துட்டு இருக்கான். பறக்கும்போது நினைக்கிறான், நான் அப்போவே நினச்சேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் கொஞ்சமாக என்னோடய பவரை சேவ் பண்ணி வச்சுருந்தேன், இப்போதைக்கு அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும், நான் தான் எதனா பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். போயிட்டு நானாக இருந்தாலும் கண்டிப்பாக இதுதான் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு சாண்ட்ஸ்டோமை யூஸ் பண்ணி எல்லோரையும் பிளைண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய மேசிவான அட்டாக்கு, இதை யார் எதிர்பார்த்துருப்பா? சரி ஓகே டீமன்ஸ், உங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜியும் செம்மையாக தான் இருக்குது, ஆனால் இதை இப்போவே நான் முடிச்சு வைக்கிறேன், என்னோட எல்லா பாயிண்ட்ஸையும் நான் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட எல்லா பாயிண்ட்ஸையும் எனர்ஜியில் போட்டு பயங்கரமான ஒரு பஞ்சு, அந்த மீட்டரைடு அப்படியே ஃபுல்லாக அப்படியே வெடித்து செதறுது. நம்ம ஹீரோ இன்னும் வானத்திலே பறந்து தானே இருக்கான், அப்படியே யோசிக்கிறான், ஆமாம் என்னோட பவர் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, நான் எப்படி பறக்கிறேன்னு சொல்லி யோசிக்கும்போது கீழே விழுறான். ஐயோ என்கிட்ட எனர்ஜியே சுத்தமாக இல்லை, யாரா என்னை காப்பாற்ற சொல்லி கத்தினே இருக்கான்.
அப்போ யாரோ வந்து ஹீரோ பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு கேட்குறாங்க, ஆமாம் அந்த மீட் ரைடு நீயா டிஸ்ட்ரைப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம செட் மாஸ்டர் தான். நம்ம ஹீரோ அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கினான், ஒரு மாதிரி வச்சுன்னு அப்படியே பார்க்குறான். அதான் பக்கத்துலேயே இருக்கான்ல, அதான் அப்படியே மூஞ்ச அவனை ஒரு மாதிரி போயிடுச்சு. சிஸ்டத்தில் வந்து அவனுக்கு டிவைன் பாடி வந்து 100% சார்ஜ் ஆயிடுச்சு சொல்லி வருது. சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இப்போ இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஹைன்பா இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே செட் மாஸ்டர் வந்து ஹீரோவை காப்பாற்றி கீழே கூப்பிட்டு வராங்க. அப்போ சப் மாஸ்டர் வராங்க. செட் லீடர் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம குயிங்லிங்கை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி எனக்கு இப்போ தான் ஒரு நியூஸ் வந்தது, நம்மளோட கேம்பில் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீமன்டர்ஸோட மெயின் ஃபோர்ஸ் போய் அங்கே பயங்கரமாக அட்டாக் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அங்கே ஹெல்ப்பு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4th டிசிபிள் தான் இப்போ ஹெல்ப்பு கேட்டிருக்கா. இப்போ நம்ம போய் அவனை என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. அப்போது செட் லீடர் வந்து சொல்கிறாங்க, என்னது இந்த டீமன்ஸ் நம்மளை ட்ரிக் பண்ணிட்டாங்களா? இந்த லோலி டீமன்ஸ் எப்படி இந்த அளவுக்கு பயங்கரமாக பிளான் போட்டாங்க? சே, இது அப்போவே தெரிஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம கேம்புக்கு போனால் குயிங்லிங்கை நம்மளால் காப்பாற்ற முடியாது. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? சரி ஓகே, சப்மாஸ்டர் சொல்கிறாங்க, சரி ஓகே நான் வேணா போய் குயிங்லிங்கை காப்பாற்றுறேன், நீங்கள் கேம்புக்கு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டு தான், ஏன்னா நீங்கள் வருவீங்கன்னு ஆல்ரெடி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் மட்டும் அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களை ஈஸியாக பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னதான் ஹெட் மாஸ்டர் அங்கே போனாலும் அவங்களுக்கும் அங்கே எதனா பிளான் பண்ணி வச்சிருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக போனீங்கன்னா 2 பேருமே மாட்டிக்க வாய்ப்பு அதிகம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். செட் மாஸ்டருக்கும் ஆமாம் இவன் சொல்கிறது உள்ள கரெக்டு தான் படுது. சரி சாங்களா இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ போகிறான் அவங்க பின்னாடியே. இங்கே பேர் எனக்கு ஏன்னு தெரில, நீ என்னோட பவரை வந்து ஒழிச்சு வச்சிருக்கானே எனக்கு நல்லா தெரியும், உன்னால் என் கண்ணில் தப்பிக்க முடியாது சொல்லி சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு என் பெட்ரூமில் நீ தானே என்னை வந்து காப்பாற்றினேன், அது நீ தானே உண்மையை சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ அப்படி சிரிச்சுட்டே, ஓ அப்போ நான் மாட்டிக்கினேன்னா சொல்லி ஹீரோ கேட்குறான். இங்கே பாரு உன்னோட ஸ்ட்ரென்த்து வந்து சுனினோட அதிகம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் போய் குயிங்லிங்கை காப்பாற்றக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டு அவங்க மனசுலேயே நினைக்கிறாங்க, சே என்னால் இப்போ கூட சரியாக நம்பவே முடியல, அன்றைக்கி நைட் இவன் தான் என்னை காப்பாற்றியிருக்கான் அப்படி சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோ அப்படியே பயங்கரமாக ஆக்டிங் போடுறான். ஐயோன்னு சொல்லிட்டு கீழே விழுறான். இவங்க வந்து பிடிச்சிட்டு உனக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், என்னோட எல்லா எனர்ஜியுமே ஒன்றா சேர்த்து தான் நான் அந்த ஒரே மூவ் பண்ணேன், அதனால் இப்போ என்னோட மொத்த எனர்ஜியுமே போயிடுச்சு, இப்போ என்கிட்ட சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் போய் நான் எப்படி காப்பாற்ற முடியும், இப்போ நான் உங்களுக்கு ட்ரபிளாக தானே இருக்கேன் சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். சரி ஓகே உன்னோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் நீ ரீகெயின் அப் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி செட் மாஸ்டர் கேட்குறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம் சொல்லி ஹீரோ சொல்கிறான். அவங்க வந்து என்ன பண்ண சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். இதை மட்டும் நீங்கள் போடுங்க, இதை நீங்கள் போட்டிங்கன்னா உடனே என்னோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாகிடும் சொல்லி சொல்கிறான். அவங்க பார்க்குறாங்க, இந்த கிளாத்து இதுதான் வியர்டாக இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. அம்மா இது எந்த மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க, இதை பார்த்தா சில்க்கு மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து ரொம்ப ஹீரோ சொல்கிறான். இங்கே பாருங்கள் இப்போ அது ஒன்றும் முக்கியம் இல்லை, இப்போ நீங்கள் இது சீக்கிரமாக போட்டே அவனு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க கேட்குறாங்க, டேய் நீ என்ன லூஸா இல்லை என்ன லூஸுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இதை நான் போட்டால் இப்போ அவனுக்கு ஸ்ட்ரென்த்து கெயின் ஆகும், என்னை பார்த்தா இன்னும் முட்டாள் மாதிரி தெரிதா சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் போய் சொல்ல, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், அந்த ஹெவன் அண்ட் எர்த் மேலே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் ஒன்றும் போய் சொல்லல, இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்க்கணுன்னா ஆர்டினரியாக இருக்கலாம், ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு மிஸ்டீரியஸான மேஜிக் சர்க்கிள் இருக்குது, அதனால் இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட உடம்புக்குள்ளே வந்து இந்த ஹெவன் அண்ட் எர்த்தோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் போய் அதை அப்படியே கைட் பண்ணி என்னோட உடம்புக்கு நீங்கள் அனுப்பலாம், அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன், இதை நீங்கள் நம்புங்க அப்படி சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் இதை நம்பலாம், நீங்கள் வேணால் இதை போட்டு பாருங்கன்னு சொல்கிறான். அவங்களும் யோசிக்கிறாங்க, ஆமாம் இப்போ டைம் வேறு போயிட்டே இருக்குது, இப்போதைக்கு இவன் சொல்கிறத பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும், இவன் பண்ணுறத பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் கெட்டவன் மாதிரின்னு தெரில, சரி ஓகே இப்போதைக்கு நம்ம பண்ணுவோம், ஏன்னா இது நம்ம பண்ணால் நமக்கு எந்த லாஸும் ஒன்றும் வரப்போகிறதில்ல சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சரி நீ திரும்பிக்கோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஹீரோ டைம் ஆயிடுச்சு, இது டைம் ஆகுது, சீக்கிரமாக போயிட்டு மாற்றிடுவாங்க, என் மேலே இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல சொல்லி கேட்குறான். அவங்க போய் எப்படியே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றும் போது சொல்கிறாங்க, இது ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்குது, இந்த டாப் வேறு பயங்கர டைட்டாக இருக்குது, இந்த ஸ்கிட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்க அதுக்குள்ளே வந்து மேஜிக் சர்க்கிள் இருக்குது, அது வந்து மற்ற ஆர்டினரி துணியோட டிஃப்ரெண்ட்டானது, ஸோ அது அப்படி தான் இருக்கும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க வந்துட்டு சரி ஓகே நல்லா முடிச்சுட்டு நீ திரும்பி வர சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோடைய திரும்பி பார்க்குறான். பார்த்தோடனே அப்படியே அவங்க பயங்கர அழகாக இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க இது என்ன இந்த லுக்கே ரொம்ப வியர்டாக இருக்க சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஹீரோக்கு அதை பார்த்த உடனே அவ்வளோதான், அப்படியே அந்த பிக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுங்க என்ன நடக்குதுன்ட்டு. சிஸ்டம் வந்து அந்த 6th கோஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கான ரிவார்டு ஹீரோ சுற்றி ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. அப்போ செட் மாஸ்டர் பார்க்குறாங்க,
இந்த ஆறா இது பயங்கர அதிகமாக இருக்குது, இவன் இன்னும் போய் சொல்ல அவங்க நினைக்கிறாங்க. அப்படியே ஹீரோவோட உடம்புலேருந்து அந்த எனர்ஜி வந்து பில்லர் மாதிரி போகுது. அப்போ வந்து சிஸ்டம் சொல்லுது, சிஸ்டம் டிப்ஸ், ஹீரோவோட அந்த எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து இப்போ 2000 யூனிட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹீரோவோட 100% ஃபுல் ரீசார்ஜ் ஆன பாடியோட பவர் வந்து 9 எர்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும் சொல்லி போட்டிருக்கு சிஸ்டம். ஹீரோ இப்போ செட் மாஸ்டரை பார்த்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் குங்லாங் வந்து நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க, அவளை நான் காப்பாற்றி சிட்டு திரும்பி கூட்டின்னு வரேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது.